ஹாய் டார்மீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப்பிங் ஆல் டூயிங் குட். அண்ட் இன்றைக்கி நம்ம தேவாங்காக ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம்டா. இப்போ நீங்கள் நல்லா என்ன எல்லோரும் திட்டுவீங்கன்னு எனக்கு தெரியும். தேவாங்கோட சீரீஸ் ஆரம்பித்து நீ இன்னும் அதை போடல, அதுக்குள்ளே இந்த ஒன் ஷாட் இப்போ உனக்கு அவசியமாக நீங்கள் கேட்கலாம். தேவாங்க ஒன் ஷாட் இன்னும் கொஞ்சம் வியூஸ் போச்சுன்னா கண்டிப்பாக நான் அது போட்டுறேன்டா. ஏன்னா அப்புறமா செகண்ட் பார்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்டை போய் எல்லோரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டு கொஞ்சம் பார்த்துட்டாங்கன்னா செகண்ட் பார்ட்டுக்கு இருக்குன்னு தெரியும்ல. ஸோ அதனால் நான் வெயிட் பண்ணுறேன் அதோட செகண்ட் பார்ட் போடாமல். அண்ட் நான் கண்டிப்பாக போடுவேன். ஸ்டோரி லைன்லாம் ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக நான் அதை டப் பண்ணி போடுவேன். இன்றைக்கி வீக்கெண்டில். ஸோ இன்றைக்கி எனக்கு டைமும் கிடச்சிது. எங்கள் வீட்டில் கொஞ்சம் எல்லோரும் வெளில போயிருக்காங்க. அதுக்குள்ளே டப் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி தேங்காய்க்கு ஒரு ஒன் ஷாட் ட்ரை பண்ணுறேன். டைட்டில் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் மேரேஜ் வித் கோல்ட் சிஇஓ தான். உங்களுக்கே ஸ்டோரி லைன்லேயே தெரிஞ்சிடும் இது என்ன மாதிரி டைப்புன்னு. கொஞ்சம் கோல்டாக தேங்க இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் இது டோட்டலாக வந்துட்டு வில்லேஜ் பேஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. இது டோட்டலாக கார்ப்பரேட்டு. ஸோ அதனால் நம்ம பார்ப்போம். போக போக உங்களுக்கு ஸ்டோரி புரியும். ஓகேவா? ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். அண்ட் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்கமிங் டேஸில் நான் உங்கள் ரெக்வஸ்டட் வீடியோவில் எல்லாமே போடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ அப்படியே உங்களை பார்க்கலாம்டா. நீங்கள் அழகாக ஒரு ப்ளூ கலர் சாரீ கட்டி ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு மேக்கப்லாம் பண்ணி ரெடியாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ உங்களுக்கு பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் தான் நடக்க போகுது. மாப்பிள்ளை யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் பார்ட்னரோட பையன் தேயாங் தான். தேயாங் வந்து ஃபாரினில் படிச்சிருப்பாரு, ஃபாரினில் வேலை பார்த்துருப்பாரு. இப்போது உங்கள் அப்பாவோட கம்பெனி, அதாவது உங்கள் அப்பாவும் அவங்க அப்பாவும் சேர்ந்து ரன் பண்ணுற கம்பெனியை டேக் ஓவர் பண்ணுறதுக்காக தேயாங் ஊர்லேருந்து வந்திருப்பார். ஸோ இப்போ இந்தியாவில் கொஞ்ச நாள் இருந்திருப்பார். அதுக்குள்ளே அவங்க அப்பா இந்த மாதிரி உங்கள் அப்பாவும் சேர்ந்து உங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. இது டோட்டலாக அரேஞ்ச் மேரேஜ் தான். உங்களுக்கு தேயாங்க நீங்கள் முன்ன பின்ன பார்த்தது கிடையாது, தேயாங்குமே உங்களை பார்த்தது கிடையாது. ஸோ அதனால் இது டோட்டலி அரேஞ்ச் மேரேஜ். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் எல்லாம் ரெடியாகி உட்காண்ட்ருக்கீங்க. அவன் வேறு ஃபாரின்லலாம் படிச்சுட்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவன் எப்படி இருப்பான் ஏதுன்னே ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய யோசிச்சுட்ருக்கீங்க. இப்போ அப்படியே அவங்க ஃபேமிலி எல்லாம் வராங்க. தேங்கோ வராரு, உட்கார்ந்து வெயிட் பண்ணிட்டுருக்காரு. அவர் ரொம்ப பிஸியாக ஃபோனில் அவரோட ஒர்க் ரிலேட்டடாக இருக்க கால் அட்டன் பண்ணி அந்த மாதிரி பண்ணிட்டுருக்காரு. அவங்க அம்மா திட்டுறாங்க. தேயோங் பொண்ணு பக்கம் வந்திருக்கோண்டா, ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரிலாம் இருக்கா, அதை வேணாம் கம்முன்னு இருமா. நான் பிஸியாக இருக்கேன்னா பிஸியாக தான் இருக்கிற மாதிரி இருக்க முடியும். நான் பொய்யாவா பிஸியாக இருக்க மாதிரி நடிச்சிட்ருக்கேன். உண்மையிலே எனக்கு ஆஃபீஸ் ரிலேட்டடாக கால் வருது, எத்தனை கிளைண்ட் வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு தான் அந்த ஃபங்க்ஷன்லாம் வேணாம், நான் டேரெக்டாக மேரேஜ்க்கே வந்துடுறேன்னு சொன்னேன். நீங்கள் தான் தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. பொண்ணு பார்க்குறதுக்கு எப்படா நீ இல்லாமல் பொண்ணு நாங்கள் பார்க்க முடியும், போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அப்படியே உட்காந்துருக்காரு. இப்போ உங்களை தான் கூட்டிகிட்டு வராங்க. நீங்கள் தேங்க பார்க்குறீங்க. தேங்க ஃபுல்லாக ஃபோனில் தான் பார்த்துட்ருக்காரு. தலை நிமிந்து கூட பார்க்கல. உங்களை பொண்ணு வந்திருக்காங்கன்னு கூட அந்த இதை பார்க்கவே இல்லை. அவர் ஃபோனில் ரொம்ப பிஸியாக கிளைண்ட் கிட்ட மெசேஜ் பண்ணிவிட்டு இப்படி இருக்காரு. அவர் பிஏ கிட்ட பேசிட்டு இப்போ நீங்கள் காஃபி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறீங்க. காஃபி எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் கொடுக்கும் போது தான் தேங்க கிட்ட போய் கொடுக்குறீங்க. காஃபி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க. தேங்க அப்போ தான் அவங்கள மேலே நிமிந்து பார்க்குறாரு. அப்படியே காஃபி எடுத்துக்கிறாரு. இப்போ அப்படியே உங்களை தான் கொஞ்சம் பார்த்துட்ருக்காரு. நீங்களும் அவர் பார்க்கறத நோட்டீஸ் பண்ணுறீங்க. ஸோ நீங்களும் கம்முன்னு போய் நின்றுறீங்க. அப்புறம் தேங்க அப்பாவும் உங்கள் அப்பாவும் பேசிக்கிறாங்க. அப்புறம் என்ன கதை, ஓகே தானே, பொண்ணுக்கும் பையனுக்கும் ஓகேவா தான் இருக்குன்னு நினைக்கிறேன், என்னப்பா சொல்கிறா தேயாங் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க கேட்குறாங்க. அதுக்கு உடனே தேயாங் உங்களை பார்க்குறாரு. எனக்கு ஓகே தான்ப்பா, ஐம் இன் திஸ் மேரேஜ் அப்படின்னு சொல்லிடுறாரு. நீங்கள் என்ன இவர் ஒன்றுமே யோசிக்காமல் பட்டுன்னு இன் திஸ் மேரேஜ்னு சொல்லிடுறாரு அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. நீங்களும் உங்களை கேட்குறாங்க. எனக்கு மம்மி டேடிக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேங்காய் பாக்கிட்ட சொல்லிடுறீங்க. அவ்வளோதான் சொல்லிட்டு இப்போ எல்லோரும் என்கேஜ்மெண்ட் டேட் இதெல்லாம் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ தேங்காய் ஃபோன் நோண்டிகிட்டே இருக்கும்போது அங்கிள் நான் ஒயன்கிட்ட பேசலாமா, இஃப் யூ டோன்ட் மைண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்கள் அப்பாவும் சரிப்பா தாராளமாக போய் பேசு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீங்களும் தேங்கும் இப்போ கார்டன் கிட்ட தான் போகிறீங்க. நடந்து போயிட்டே இருக்கும்போது தேங்கும் உங்களை கூப்பிட்டு அப்படியே தேங்க முன்னாடி போகிறாரு, நீங்கள் பின்னாடி போகிறீங்க. அப்படியே தேங் கார்டன் கிட்ட போய் நிற்கிறாரு. அண்ட் ஒயன், ஆமாம் ரைட், ஒயன் தானே உங்கள் பேர்? ஆமாம். ஓகே வயன், நான் உங்களுக்கே தெரியும் இப்போது இந்த கம்பெனிக்கு நான் சிஇஓவாக ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. அங்கிளும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து எடுத்த டிசிஷன் தான். ஸோ ஐ வாஸ் டூ இன்டு ஒர்க். நான் பேசிக்கலி ரொம்ப ஒர்க்கஹாலிக். நான் ரொம்ப ஒர்க் ரிலேட்டடாக அப்படியே டீப்பாக இருப்பேன். ஸோ எனக்கு இந்த மேரேஜ் இதிலலாம் சுத்தமாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏதோ எங்கள் அப்பா அம்மா சொல்கிறாங்கன்றதுக்காக தான் நான் அந்த மேரேஜ்க்கே சரின்னு சொன்னேன். எனக்கு நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு கூட தெரியாது, பட் அதுக்கு முன்னாடியே நான் ஓகே சொல்லிட்டேன். பிகாஸ் இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ அப்படின்னு சொல்லிடுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த ஆள் சொல்ல வரான், இப்போ நம்ம எப்படி இருந்தாலும் இப்போ இவனுக்கு பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்ல வரானா, என்ன சொல்ல வரான்ற மாதிரி பார்க்குறீங்க. ஸோ வாட் யூ மீன் தயாங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு அவர் தப்பாக எடுத்துக்காதீங்க வயன், ஐ மீன் லைக் எனக்கு இந்த மேரேஜில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் போக போக பார்த்துக்கலான்னு நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ உங்களுக்கு ஒரு செம்ம காண்டாயிருது இவர் பேசுகிறத பார்த்து. ஓகே, எனக்கும் இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை தான் தயாங். என்னை பார்த்தா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி தெரியுதா? எனக்கும் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஐ ஹாவ் பிக் பிளான்.
ஆக்சுவலி எனக்குமே அந்த கம்பெனியில் ஷேர்ஸ் இருக்குது. எனக்குமே ஒரு பொசிஷன் வேணும்னு நாங்கள் அப்பா கிட்ட கேட்டிருக்கேன். ஸோ நீங்கள் தான் என்ன இப்போ இந்த ஆஃபீஸ்க்கு சிஇஓ. ஸோ உங்ககிட்ட நான் டேரெக்டாக கேட்குறேன். ஆஸ் யூர் ஃப்யூச்சர் ஒய்ஃபாகவும் சேர்த்து நான் கேட்குறேன். எனக்கு அந்த ஆஃபீஸில் ஒரு பொசிஷன் வேணும். ஐ வாண்ட் டு டூ மை ஜாப். ஐ வாண்ட் டு கண்டினியூ மை கெரியர். நான் என்னோட மேரேஜ் லைஃப்க்காக என் கெரியரை நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. தேவாங் வந்து இம்ப்ரெஸ் ஆகுறாரு நீங்கள் பேசுகிறதுல. பிகாஸ் டேரெக்டாக வந்து அவங்க அப்பா கிட்டே பேசாமல் நீங்கள் டேரெக்டாக தேவாங்கிட்டே பேசுகிறது தேவாங்க அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, ஐ எம் இம்ப்ரெஸ்ட். ஓகே வயன், கண்டிப்பாக உங்களுக்கு எந்த மாதிரி ஜாப் ரிலேட்டடாக வேணும்னு சொல்லிட்டு எனக்கு எம்பிஏ கிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு போஸ்டிங் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணலனாலும் யூ ஹேவ் ஷேர்ஸ் ஆஸ் யூ செட். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் எங்களோட ஆஃபீஸ்க்கு நான் உங்களை ஹையர் பண்ணுறேன்ற மாதிரி தேவாங்க சொல்லிடுறாரு. ஆஸ் மை ஃப்யூச்சர் ஒய்ஃப் ஆகும் அப்படி சொல்லிட்டு கை நீட்டுறாரு. கை கொடுக்க நீங்களும் கை கொடுத்து 2 பேரும் ஷேக் ஹேண்ட் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் போனோடனே ஓகே டேட் நாங்கள் பேசிட்டோம் அப்படி சொல்லிட்டு தேவாங்க சொல்கிறாரு. ஓகே உங்களுக்கு ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்களும் சரி தேவாங்க சரி ஓகேன்ற மாதிரி மண்டையாட்டிடுறீங்க. இப்போது மேரேஜ்க்கான ஏற்பாடுலாம் நடக்குது. டோட்டலாக எல்லோரும் வந்து பிஸியாக அதில் ரெடி ஆகிட்ருக்காங்க மேரேஜோட திங்ஸ்க்காக. டோட்டலாக இங்கே நீங்கள் ஒர்க் ரிலேட்டடாக வந்து தேவாங்க கிட்டே பேசணும். பிகாஸ் நீங்கள் என்ன பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஹையர் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இந்த மேரேஜை பற்றி என்ன ட்ரெஸ் எடுக்க போகிறாங்க, என்ன ஜுவல்ஸ் எடுக்க போகிறாங்க, அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. உங்களுக்கு ஒர்க் ரிலேட்டடாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் தேவாங்க்கு கால் பண்ணுறீங்க. தேவாங்க கால் எடுக்கிறாரு. ஹலோ, ஹூ இஸ் திஸ்? ஓ, அப்போ இன்னும் நீங்கள் நம்பரை சேவ் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. இந்த வாய்ஸ் ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது, எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படி சொல்லிட்டு தேவாங் சொல்கிறாரு. நீங்கள் உங்கள் வருங்கால ஃப்யூச்சர் ஒய்ஃப் தான் பேசுகிறேன் தேவாங் அப்படி சொல்கிறீங்க. உடனே தேவாங், ஓ வயன் நீயா? ஐம் சாரிடா, எனக்கு வந்து உன் நம்பர் கொடுத்தாங்க, நான் சேவ் பண்ணல. ஐ வாஸ் ஸோ பிஸி இன் மை ஒர்க் லைஃப் அப்படி சொல்கிறாரு. நீங்கள் இட்ஸ் ஓகே தேவாங், நோ ப்ராப்ளம். ஆக்சுவலி நான் எதுக்கு கால் பண்ணேன்னா, ஏன்னா ஏதாச்சும் ஷாப்பிங் ஏதாச்சும் போகணுமா மேரேஜ் ரிலேட்டடாக அப்படின்னா கேட்குறாரு. நீங்கள் அதுக்கெல்லாம் வந்து மம்மி டேடி எல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, அங்கிள் ஆண்டி அதெல்லாம் பார்த்துப்பாங்க. நான் அதுக்கு கால் பண்ணல. நான் ஒர்க் ரிலேட்டடாக உங்கள்கிட்ட சொல்லியிருந்தால என்னோட ஜாப் ரோல் என்னன்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆவேன். ஸோ அதுக்காக தான் கேட்க தான் கால் பண்ண தேவாங்க அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. தேவாங் ஓகே, அது வந்து உங்களுக்கே சர்ப்ரைஸாக இருக்கட்டும் வயன். நீங்கள் மேரேஜ் முடிச்சுட்டு வந்து ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். இட்ஸ் நாட் அ பிக் டீல். கண்டிப்பாக உங்களுக்கு அங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்கு எல்லோரும் இருப்பாங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம் உங்கள் ஜாப் ரோலை பற்றி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஃபோனை வைக்க போகிறீங்க. அப்போ என்ன அவ்வளோதானா, இதுக்கு தான் கால் பண்ணிங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் அவ்வளோதான் தேவாங்க, மிச்சதெல்லாம் அங்கிள் ஆன்ட்டி மம்மி டேடி எல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. மேரேஜ் ரிலேட்டடாக அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை பற்றி எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆஸ் யூ செட் எனக்குமே இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தானே நான் சொன்னேன். ஸோ அதனால் எனக்கு பெருசாக இதில் என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டூ வாட் எவர் தே சே, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே தேவாங் ஓகே அப்படின்னு மண்டை அடிக்கிறாரு. ரொம்ப திமிரு பிடிச்ச விளையாடுப்பா போலே வேன்ற மாதிரி நினச்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் நீங்களும் ஃபோனை வச்சிடுறீங்க. டேஸ் பாஸ் ஆகுது. உங்களுக்கு மேரேஜ் டேட்டும் நெருங்குது. ஸோ ஃபைனலி இட்ஸ் யுவர் மேரேஜ் டே. உங்களுக்கும் தேவாங்க்கும் இன்றைக்கி மேரேஜ். ஸோ உங்களெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கும் இல்லை இதை போட ஃபுல்லாக மேக்கப்பு ஜுவல்ஸு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு ஒரு பெரிய பேலஸில் உங்கள் அங்கிளும் உங்கள் அப்பாவும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. செம்ம கிராண்டாக நடக்குது கல்யாணம். பிகாஸ் தேவாங் ஃபேமிலியும் கொஞ்சம் பெருசு, உங்கள் ஃபேமிலியுமே கொஞ்சம் ஒரு ரிச் ஃபேமிலி தான். ஸோ அதனால் செம்மையாக எல்லாம் பிளான் பண்ணி ஒன்று பக்காவாக பண்ணியிருக்காங்க. தேவாங்குமே அங்கே செம்மையாக கோட் எல்லாம் போட்டு செம்மையாக ரெடி ஆகிருக்காரு. இப்போ உங்களுக்கு கிறிஸ்டியன் வெட்டிங் தானே நடக்குது. நீங்கள் ஒயிட் கவுன் போட்டிருக்கீங்க, தேவாங் வந்து கோட் போட்டிருக்காரு. ஸோ வந்து தேவாங் தான் ஃபஸ்ட்டு அந்த ஹால்வே மாதிரி இருக்கும்ல அந்த பேலஸில் ஹால்வேல நடந்து வராரு. தேவாங் தான் ஃபர்ஸ்ட்டு. தேவாங்க அப்பாவும் ஃபஸ்ட்டு கொண்டு போய் ஸ்டேஜ் ஆல்டரில் நிற்க வச்சிடறாங்க. அடுத்தது நீங்கள் தான் வரீங்க. உங்கள் அப்பாவோட கையை பிடிச்சிட்டு நீங்கள் நடந்து வந்துட்டுருக்கீங்க. தேவாங் வந்து உங்களை பார்க்குறாரு. பார்க்கவே நீங்கள் செம்ம கார்ஜியஸாக இருக்கீங்க. அந்த ஒயிட் கவுனில் அந்த ரீத்தில் சூப்பராக இருக்குது உங்களுக்கு எல்லாமே. அப்படியே அந்த பொக்கெட்டு எல்லாமே பார்க்கவே பக்காவாக அவ்வளோ அழகாக இருக்கீங்க. தேவாங் தூரத்துலேருந்து பார்த்து சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு உங்களை பார்த்து. நீங்கள் ஆனால் அவரை பார்க்கவே இல்லை. நீங்கள் பாட்டு ஐயோ கல்யாணம் அப்போதா என்னோட அவ்வளோதான் என்ஜாய்மெண்ட் எல்லாம் போச்சேன்ற மாதிரி யோசிச்சுட்டு நீங்கள் பாட்டு நடந்து வந்துட்டுருக்கீங்க. கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் தேவாங்க பார்க்குறீங்க. தேவாங் உங்களை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. உங்கள் கையை அவங்க அப்பா வந்து அப்படியே தேவாங் கையில் வந்து கொடுத்துட்றாரு. உங்களோட கையை பிடிச்சி தேவாங்க வாங்கிட்டு அவங்க அப்பாவுக்கு ப்ராமிஸ் பண்ணி தராரு. இந்த மாதிரி நான் உங்களோட பொண்ணை நான் பார்த்துப்பேன்ற மாதிரி. அதுக்கப்புறமா வந்து அந்த இதெல்லாம் நடக்கும், ப்ரேயர்ஸ்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் ப்ரீஸ்ட் வந்து இப்போ கேட்குறாரு, நீங்கள் வந்து வயனை வந்து உங்கள் மனைவியை ஏற்றுக்க சம்மந்தமான்ற மாதிரி தேவாங்க ஃபஸ்ட்டு கேட்குறாரு. தேவாங்க உங்களை பார்த்துட்டு சம்மதம்னு சொல்லிடுறாரு. இப்போ அப்படியே வந்து ப்ரீஸ்ட் உங்களை பார்த்து கேட்குறாரு, நீங்கள் தேவாங்க உங்கள் கணவரை ஏற்றுக்க நீங்கள் சம்மந்தமா அப்படின்னு உங்களை கேட்குறாரு. நீங்களும் சம்மதம்னு சொல்லிடுறீங்க. இப்போ வந்து தேவாங்கும் நீங்களும் ரிங்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்க 2 பேருக்கிட்ட உங்கள் ரிங்ஸை
குடுத்து விடுறாங்க. அந்த குழந்தைங்க அழகா குடு குடு குடுன்னு ஓடி நேரா ஹால்டருக்கு ஓடி வருதுங்க. அத பார்த்து நீங்களும் தேயாங்க சிரிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அந்த ரிங் எடுத்து நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. உங்க ரிங்ல தேயாங் நேம் இருக்கு. தேயாங்கோட ரிங்ல உங்க நேம் இருக்கு. ஸோ அப்படியே ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. அங்க வந்து பியானோ மியூசிக்லாம் போட்டு நல்லபடியா கல்யாணமும் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருது. இப்போ அப்படியே நீங்க அந்த பொக்கேட்ட தூக்கி பின்னாடி போடுற அந்த சினாரியோஸ்லாம் நடக்குது. இதெல்லாம் நடந்து இப்போ கார் வந்து அவங்க அப்பா உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாரு. உங்களுக்காக ஒரு நல்ல ஒரு காஸ்ட்லியான கார் வந்து உங்களுக்காக வாங்கி வச்சிருப்பாரு. ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரி. தேயாங் கிட்ட அந்த கீயை கொடுக்குறாரு. இட்ஸ் மை கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. தேயாங் அங்கிள் எதுக்கு இதெல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லைப்பா இட்ஸ் மை கிஃப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாரு உங்கள் அப்பா. இப்போ தேவாங்க போய் அந்த கார் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் வந்து உட்காரணும்னு சொல்லிட்டு பேசஞ்சர் சீட்காக வெயிட் பண்ணுறாரு. டோர் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நீங்களும் உங்கள் அப்பா அம்மாவை பார்த்துட்டு சரிப்பா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தேவாங்க பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறீங்க. இப்போ அப்படியே நீங்கள் தேயாங் பக்கத்தில் போய் உட்காந்ததுக்கப்புறம் தேயாங் கார் ஸ்டார்ட் பண்ணிட்டு டேராக வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. உங்களுக்குன்னு தனியாக வீடு வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் அந்த வீட்டில் போயிட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு தான் இப்போ வந்து நீங்கள் அங்கே போகிறீங்க. உங்கள் வெட்டிங் ட்ரெஸ்ஸோடய தான் நீங்கள் அப்படியே போகிறீங்க. நீங்களும் தேயாங் மட்டும் தான் போகிறீங்க, வேறு யாருமே வரல. ஸோ நேராக நீங்கள் அங்கே போயிடுறீங்க. போனால் அங்கே ஃபுல்லாக உங்களுக்கு வீட்டில் வந்து வெல்கம் பண்ணுறதுக்காக டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாம் அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நீங்களும் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே உள்ளே போகிறீங்க. தேயாங் உங்களுக்கு வந்து உங்கள் கவனத்துக்கு கூட ஹெல்ப் பண்ணல. அவர் பாட்டு மேரேஜ் முடிஞ்சது உடனே அவரோட ஒர்க்கை பார்க்கறதுக்காக நேராக அவர் ரூமுக்கு போயிட்டு லேப்டாப் எடுத்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு லேப்டாப் எடுத்து உட்காந்துக்கிறாரு. உங்களுக்கு ஒன்றும் புரியல. இன்றைக்கி தான் மேரேஜ் ஆயிடுச்சு, என்ன எப்படி பண்ணுறாருன்ற மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே நீங்களும் அவர் ஏன்னா முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லிட்டார் அவர் ஒர்க்கஹாலிக்குன்ட்டு, நீங்கள் எதுவும் கேட்க முடியாது. அதனால் நீங்களும் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஏதாச்சும் சமைக்கலாம், குக் பண்ணலாம், பசிக்குதுன்னு சொல்லிட்டு சரி இல்லைனா அட்லீஸ்ட் ஃபுட்டு ஆர்டர் பண்ணலாம். நீங்கள் தேயாங்க கிட்டே போய் கேட்க போகிறீங்க அவருக்கும் ஏதாவது வேணுமான்னு சொல்லிட்டு. தேயாங் எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் ஃபுட் ஏதாச்சும் ஆர்டர் பண்ணலான்னு இருக்கேன், உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இல்லைம்மா நான் வந்து வெளியிலலாம் அவ்வளோ அதை சாப்பிட்றதில்ல, எனக்கு எதுவும் செட் ஆகாது வெளியில் சாப்பிட்டா. ஸோ அதனால் நான் பார்த்துக்குறேன், நான் ஏதாவது பிரெட் ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் ஓ இது வேறு இருக்கா, வெளியில் சாப்பிட்டா வேறு இவருக்கு ஆகாதா? நான்லாம் வந்து வாரத்தில் 4 நாள் வெளியில் தான் சாப்பிடுவேன், என்ன பண்ண போகிறோனோ தெரியலையேன்னு நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு உங்களுக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணிக்கிறீங்க. தேயாங்குக்கு சரி ஓகே அவர் பிரெட் தானே ஏதோ சம்திங் கேட்டிருந்தாரு, நம்ம பிரெட் டோஸ்ட் பண்ணி கொடுப்போம்னு சொல்லிட்டு நீங்கள் பிரெட் ஆம்லேட் மாதிரி பண்ணி தேயாங்குக்கு கொண்டு போய் கொடுக்குறீங்க. தேயாங் வந்து பார்க்குறாரு, நீ என் ஒய்ஃபாக இருக்கிறதுனால இதெல்லாம் செய்யணும்னு எந்த அவசியமும் இல்லை, இட்ஸ் ஓகே நான் எனக்கு வேணும்னா நானே பண்ணிப்பேன், இதெல்லாம் பிரச்சனை இல்லை, நீ வந்து இதெல்லாம் பண்ணணும் அப்படி தான் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் எடுத்துக்காது ஓகேவா, இட்ஸ் ஓகே நான் பார்த்துப்பேன் என்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு எதுக்கு அப்போ கல்யாணம் பண்ணேன், அப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா ஒருத்தர் பார்த்துக்கிறதுக்கு தானே, இவரு என்ன எப்படி பேசுகிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. இல்லை நான் என் ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டேன், ஆர்டர் பண்ணுற கேப்பில் சரி கிச்சனில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தேன், நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரெட் இருந்துச்சு அதனால இது பண்ணேன், மற்றபடி வேறு எதுவும் நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை, ஐ ஜஸ்ட் ஹெல்ப் யூ அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறீங்க. அவரும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய்ட்றாரு. உங்களுக்கான லைட்டாக இவர் பண்ணுறதுலாம் லைட்டாக ஹர்ட் ஆகுது. நம்ம மனசு என்னத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணாருன்ற மாதிரி உங்களுக்கு கடுப்பாக இருக்குது. நீங்கள் நிறைய ட்ரீம் பண்ணியிருப்பீங்க உங்கள் மேரேஜ் லைஃப் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், பட் ஆனால் இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் போக போக தேயாங்க நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டாக ஏற்றுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. லைக் ஓகே எனக்கு தேயாங்க கூட தான் கல்யாணம் ஆக போது, இவர் தான் ஹஸ்பண்டுன்ற மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு தேயாங்க பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். பட் ஆனால் தேயாங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எதுவுமே மாறலைன்னு உங்களுக்கு தெரிய வருது. ஸோ இப்போ அப்படியே நைட் ஆகுது. உங்கள் வீட்டில் உங்கள் ரூமில் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஆள் வந்திருக்காங்க. உங்கள் அங்கிள் ஆண்டி ஏதாவது தேங்காயோட அம்மா அப்பா அமுச்சு விட்ருக்காங்க. நீங்கள் இது இப்போ அவசியமான்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க. பட் ஆனால் அவங்க அமுச்சு விட்ருக்காங்க, வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு மேலே ரூம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்தவங்களுக்கு காட்டுறீங்க. அவங்களும் போய் மேலே எல்லாம் டெக்கரேட்லாம் பண்ணுறாங்க. அவங்க வந்து அப்போ தான் வந்து வேறு ரூமில் இருந்திருப்பாரு. அப்போ தான் வந்து பார்க்குறாரு ரூமை. வந்து உங்ககிட்ட கேட்குறாரு வாட் தேர் டூயிங் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்போ தான் நீங்கள் சொல்கிறீங்கல்ல அங்கிள் ஆண்டி அமுச்சிருக்காங்க ஃபார் ஃபஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணுறதுக்கு அமுச்சிருக்காங்க. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி தயக்கமாக சொல்கிறீங்க. ஓ ஓகே அப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. ஒரு ரியாக்ஷனும் இல்லை அந்த மனுஷங்கிட்ட. ஃபஸ்ட் நைட்டுன்ற அந்த வேர்டுக்காக ஒரு ஷைப்படலை, ஒரு ரியாக்ஷனே இல்லை, மாதிரி ரோபோட் மாதிரி இருக்கார். நீங்கள் கடவுளே இவனை போய் தலையில் கட்டி வச்சிட்டாங்களேன்ற மாதிரி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறமா நைட்டும் ஆகுது. நீங்கள் ரொம்பலாம் ரெடி ஆகலை, நீங்கள் சிம்பிளாக ஒரு சாரீ கட்டுறீங்க, அந்த காட்டன் சாரீ மாதிரி கட்டுறீங்க. நேராக கட்டிட்டு சரி போய் நம்ம படுப்போம்னு சொல்லிட்டு நேராக போய்ட்டு படுக்கிறதுக்கு போகிறீங்க. அப்போது வந்து தேங் வந்து அப்போயுமே அவர் ஒர்க் தான் பார்த்துட்ருக்காரு ஏதோ லேப்டாப்பில். நீங்கள் போய்ட்டு பால் கொடுக்குறீங்க. எதுக்கு இதெல்லாம் அப்படின்ற மாதிரி உங்களை பார்க்குறாரு. தேங் ஈவன் தோ வந்து இஃப் யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் மேரேஜ் அண்ட் இந்த திங்ஸ்க்கெலாம் நம்ம இன்ட்ரெஸ்டட் இல்லைனாலும் பேரண்ட்ஸ் பண்ண சொல்கிறத நான் பண்ணி தான் ஆகணும், தே டோல்ட் மீ டு கிவ் யூ திஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாலை கொடுக்குறீங்க. அவரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வாங்கி பக்கத்தில் வச்சிடுறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறீங்க, அவர் ஒர்க் பண்ணி முடிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரி ஏதாவது பேசலாம் கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறீங்க. அவர் நீ எனக்காக வெயிட் பண்ணாத இட்ஸ் டேக்ஸ் டைம், எனக்கு இப்போ வந்து முடியாது, நீ போய் படுத்துரு, நீ இட்ஸ் ஓகே நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் பேசிக்கலாம், நீ எனக்கு தெரியுது நீ ஏதோ பேசணும்னு நினைக்கிற வெயிட் பண்ணுறேன்னு, பட் ஐ திங்க் ஐ கான்ட் கம் நவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உங்களுக்கு செம்ம கடுப்பாது. நீங்கள் லிட்டரலி ஒரு 2 மணி நேரம் அப்படியே உட்காந்துருப்பீங்க அவருக்காக.
ஓகே தேங்க் இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு போய் படுத்துறீங்க. அப்போ தான் தேங்க்கு ஒரு வேளை கடுப்பாயிட்டாலோ அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. நீங்கள் எதுவும் பேசல, கம்முனு போயிட்டு பக்கத்தில் படுத்துடுறீங்க சைடில். அவரும் அவர் வேலையை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அவரும் படுத்து தூங்கியிருப்பார். இப்படியே மறுநாள் ஆகுது. மறுநாள் ஆகி நீங்கள் அப்படியே தூக்கத்தில் கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா தேவாங்கோட ஃபேஸ் தான் உங்கள் கிட்ட இருக்குது. தூக்கத்தில் 2 பேரும் அப்படியே கையை காலை போட்டு அப்படியே கிட்ட படுத்திருக்கீங்க. தேவாங்க கண்ணை திறந்தோடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷாக் ஆகுது. ஆனால் நீங்கள் எதிர்த்து பின்னாடிலாம் போகல. நீங்கள் அப்படியே அந்த தேவாங்கோட அப்படியே மெஸ்மரைசிங்காக அவர் ஃபேஸை பார்த்துட்ருக்கீங்க. அவ்வளோ அழகாக இருக்கார். தூங்கி எந்திரிச்சு காலையில் அந்த மெஸ்ஸி ஏரில் அந்த அவர் வந்து கண்ணு வந்து முழுசாக மூடி தூங்க மாட்டார். பாதி கண்ணு திறந்துட்டு தானே தூங்குவார். அந்த மாதிரி அவரோட கண்ணு அப்படியே திறந்துருக்கு. உங்களை பார்க்குற மாதிரி தான் இருக்கு. ஆனால் அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்த்து நீங்கள் ரசிக்கிறீங்க. அவர் மூக்கில் இருக்க அந்த மோல் அதெல்லாம் பார்த்து நீங்கள் அப்படியே மெஸ்மரைஸ் பார்த்து ரசிச்சுட்ருக்கீங்க. அப்படியே அவர் முடி அவர் கண்ணுக்கிட்ட இருக்கும். அதை அப்படியே எடுத்து அவர் மேலே எடுத்து விடுறீங்க. அந்த முடியை பார்த்துட்டு எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, ஆனால் ஏன் உனக்கு தான் இன்னும் என்ன பிடிக்கலன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி நீங்கள் இது பண்ணுறீங்க. அப்படியே அவர் ஃபேஸை கப் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுது. ஆனால் அப்படி பண்ண ஏஞ்சிட்டு வரவர். அதனால் நீங்கள் அவர் கையை அப்படியே எடுத்து விட்டுட்டு நீங்கள் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷன் ஆக போகிறீங்க. ஃப்ரெஷ்ஷன் ஆகிட்டு நீங்கள் வெளில வரீங்க. சாரீ தான் கட்டுறீங்க. நீங்கள் சாரீ கட்டிட்டு அந்த ஃப்ளீட்ஸ் எல்லாம் எடுத்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் கிட்டே போயிட்டு நீங்கள் அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது தேவாங்க முடிச்சு உங்களை பார்க்குறாரு. எடுத்தோடனே அவங்க பேக் ஃபிகர் தான் அவர் பார்க்குறாரு. ஃபுல்லாக நனைஞ்சி போய் தலைக்கு குளிச்சு அப்படியே ஃபுல்லாக சாரியெல்லாம் நனைஞ்சி எப்படி இருக்குது அப்படியே கண்ணை கசக்கி கசக்கி பார்க்குறாரு. பிகாஸ் இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் டே ஆஃப் யுவர் மேரேஜ். பிகாஸ் இங்கே காலையில் யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. இப்போ புதுசாக நீங்கள் ஒரு ஆள் இருக்கீங்கல்ல. அவர் கண்ணை கசக்கி கசக்கி என்னதில் இதுன்ற மாதிரி பார்க்குறாரு. மனுஷன் செம்மையாக அப்படியே ரசித்து பார்த்துட்ருக்காரு. அது உங்களை ஃபுல்லாக பேக் ஃபிகரை வயனாது ஓ எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுல அப்படின்ற மாதிரி அவர் இருக்கார். ஏஞ்சி உட்காந்துட்ருக்காரு. உங்களுக்கு கூப்பில் ஒன்றும் பண்ணல. ஆனால் அவர் பேக் ஃபிகர் எதை அப்படியே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் சரி எதுக்கோ டவல் எடுக்கலாம் அப்படியே திரும்பும்போது தேங்க ஏஞ்சி உட்காந்துருக்கிறது பார்த்து லைட்டாக பதறீங்க. அப்படி பார்த்துட்டு என்ன ஜோயான் எதுக்கு இப்படி பதற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்களா, எந்திரிச்சு நீங்கள் உட்காந்துருக்கிறத பார்த்தோன்னே லைட்டாக பயந்துட்டாங்க, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே சரி ஓகே நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு ஆஃபீஸ் கிளம்ப போகிறாரு. உங்களுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. கல்யாணம் ஆகி மொதல் நாள் ஆஃபீஸ்க்கு போகிறேன்றாருன்ற மாதிரி. பட் ஆனால் நீங்கள் எதுவும் சொல்லிக்கல ஓகே அப்படின்ற மாதிரி விட்டுறீங்க. அதுக்கப்புறம் தேவாங்க போய் ஃப்ரெஷ்ஷன் ஆகிட்டு வராரு. நீங்கள் போய் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறீங்க. பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறத பார்த்துட்டு தேவாங்க இந்த வாட்டி எதுவும் சொல்லலை. அவர் கம்முன்னு வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு. நீங்கள் செஞ்ச பிரேக்ஃபாஸ்ட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் செய்கிற சமையல் எல்லாம். அப்புறமா வந்து நீங்கள் கேட்குறீங்க நான் உங்ககிட்ட ஒர்க் ரிலேட்டடாக சொல்லியிருந்தேன்ல ஒர்க்குக்கு போகணுன்னு, எனக்கு இன்றைக்கே நானுமே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. தேவாங்கும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா நீங்களும் அவரோட சேர்ந்து கிளம்பி ஆஃபீஸ்க்கு போகிறீங்க. ஆஃபீஸ்க்கு போன உடனே உங்களுக்கு வந்து என்ன போஸ்டிங் தரலான்ற மாதிரி தேவாங்கோட பிஏவோடும் சேர்ந்து யோசிக்கிறாங்க. தேவாங்கோட பிஏவாக யார் இருந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா லைக் வந்து ரொம்ப நாளாக அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டாஃப் தான். அவங்க பேர் ஜூலி. அவங்களும் தேவாங்கும் யோசிக்கிறாங்க எனக்கு என்ன போஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு போஸ்ட் வந்து காலியாக இருக்குது. அது வந்து லைக் வந்து டிஎல் பிளேஸ் மாதிரி தான் இருக்கும். அந்த போஸ்டிங்க்கு உங்களை வந்து இது பண்ணலாம், ஹையர் பண்ணலான்ற மாதிரி முடிவெடுத்துடுறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. பிகாஸ் நீங்கள் இந்த கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறது எனக்கு எந்த ரோலாக இருந்தாலும் ஓகேன்ற மாதிரி தான் நீங்கள் இருக்கீங்க. ஓகேன்னு சொல்லிடுறீங்க. நீங்களும் உங்கள் டீம் மெம்பர்ஸை போய் பார்க்குறீங்க. அது யார் ஸோ ஃப்ரெண்ட்லி. அவங்க எல்லாருமே உங்கள்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. உங்களுக்குமே ரொம்ப ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் சோஷியல் பட்டர்ஃப்ளை தான். எல்லாருக்கும் உங்களை ரொம்ப பிடிக்குன்ற அந்த டைப் தான். ஸோ நீங்களும் நல்லா பேசுகிறீங்க, பழகுறீங்க, எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. இப்படி டேஸ் போக போக நீங்கள் தேவாங்காக நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருப்பீங்க. அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் உங்களுக்கு தேவாங்க பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ நீங்கள் நிறைய எஃபர்ட்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அவருக்கு பிடிச்சதெல்லாம் உங்கள் அம்மா கிட்ட கேட்டு சமைக்கிறது, அவருக்கு பிடிச்ச கலரில் ட்ரெஸ்ஸு வாங்கி தருது. ஆனால் அந்த மனுஷன் ஒரு வாட்டி கூட அதை வந்து எடுத்து பார்த்துருக்க மாட்டார். நீங்கள் வாங்கி கொடுத்த கிட்ஸாக இருக்கட்டும் எதுவுமே அவர் பார்த்துருக்க மாட்டார். நீங்கள் நிறைய வெளியே போகலான்லாம் கேட்பீங்க. ஆனால் அவர் இல்லைம்மா எனக்கு ஒர்க் இருக்குன்ற மாதிரி சொல்லிடுவார். உங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்பவே காண்டாயிருது. இந்த மனுஷன் ஏன் இப்படி பண்ணுறாரு, எது ட்ரை பண்ணாலும் இப்படி தான். நீங்கள் அவருக்காக அழகாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணி கூட வெயிட் பண்ணுவீங்க சம்டைம்ஸ். ஆனால் அவர் லேட்டாக வருவார் ஒர்க் முடிச்சுட்டு. உங்களுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இவருக்கு இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட்டே சுத்தமாக இல்லை. அதனால் நம்ம இதுக்கு மேலே எதுவும் ட்ரை பண்ணக்கூடாது. நீங்களுமே உங்கள் ஒர்க்கில் ஃபோக்கஸ்டாக ஆரம்பிச்சிடுறீங்க. நாங்கள் வந்து கவனிக்கிறத கம்மி பண்ணிக்கிறீங்க. டேஸ் பாஸ் ஆக தேவாங்கிட்ட நீங்கள் சரியான கான்வர்சேஷன் வச்சுக்கிறது இல்லை. தேவாங்கமே உங்ககிட்ட சரியாக பேச மாட்டார் தான். ஆனால் முன்னாடி நீங்கள் அட்லீஸ்ட் போயிட்டு என்ன எதுன்னு கேட்பீங்க. இப்போ சுத்தமாக அவர்கிட்ட நீங்கள் எதுவுமே பேசுறதில்லை. நீங்கள் பாட்டு காலையில் ஆஃபீஸ் வரீங்க. உங்களோட ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையும் நல்லா க்ளோஸாக இருக்கீங்க. ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிடுறீங்க 2 பேரும். இப்படியே தான் நம்ம டேஸ் போயிட்டுருக்கு. என்னமோ தெரியல தேவாங்க வந்து இஸ் ஃபீலிங் ஸ்ட்ரேஞ்ச் அபவுட் யூ. லைக் ஏன்னே தெரியல அவருக்கு உங்கள் மேலே வந்து ஏன் இப்படி பண்ணுறான்ற தாட் வருது. அவர் இன்ட்ரெஸ்டடாக இல்லாமல் தான் இருந்திருப்பார். பட் உங்களுக்கு திடீர்னு அவருக்கு உங்கள் மேலே இப்படி ஒரு தாட் வருது. நீங்கள் அவளுக்காக ஆனால் டெய்லி சமைச்சு தான் கொடுக்குறீங்க. அவரை பார்த்துக்கிறதெல்லாம் பார்த்துக்கிறீங்க. அதெல்லாம் அவருக்கு பிடிச்சிருக்கு. பட் ஆனால் ஏன் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு தோணுதுன்னு அவருக்கே புரியல. அவர் ஸ்ட்ரென்த்தாக திங்க் பண்ணிகிட்டே இருக்காரு. டேஸ் இப்படியே போயிட்டு இருக்கவும் இப்போ வந்து
உங்கள தான் கூப்பிட்டு பேசணும், இத பத்தி கண்டிப்பா பேசணும்னு சொல்லிட்டு உங்கள டின்னர் நைட் டேட் கூட்டு போறேன் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. நீங்க, "ஓ! இவருக்கு இதெல்லாம் தெரியுமா?" அப்படின்ற மாரி பார்க்குறீங்க. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு சாட்டர்டே நைட் ரெடி ஆகி 2 பேரும் ஒரு ஒரு ரொம்ப காஸ்ட்லியா ஒரு 7 ஸ்டார் ஹோட்டல் மாரி ஒரு ஹோட்டலுக்கு தான் போறீங்க. போயிட்டு நீங்க உட்காந்த உடனே ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்பதான் தேவாங் கேட்குறாரு, "ஓயன் என்கிட்ட ஏதாச்சும் பேசணுமா? இல்ல என் மேல ஏதாவது கோவமா இருக்கியா நீ?" ஆ, ஏங்க இப்படி கேட்குறீங்க? அதெல்லாம் எதுவும் இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன். ஐ வாஸ் ஸோ பிஸி இன் மை ஒர்க் டூ. ஆக்சுவலி நீங்க சொன்ன அந்த வொர்க்கஹாலிக் எனக்கு இப்போ தான் தெரியுது. ஏன் நீங்க அப்படி சொல்றீங்கன்னு. பிகாஸ் வென் வி கெட் இன்டு ஒர்க் நம்மளுக்கு வேறு எத பத்தி யோசிக்க டைமே இருக்காது. ஸோ எனக்குமே இப்போ அப்படி தான் இருக்கு. என் டீம் மெம்பர்ஸ், ஒர்க் எல்லாமே ஜாலியா இருக்கு. ஆர் யூ சேயிங் த ட்ரூத்? உண்மையாலுமே உனக்கு ஓகே தானே இது? இல்லை என்கிட்ட ஏதாவது பேசணும், இல்லை நான் உன்னை ஏதாவது ஹர்ட் பண்ணிட்டேனா? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க, ஐம் ஃபைன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிடுறீங்க. அங்கே ஏதோ தெரியுது சம்திங் இஸ் ராங் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க நீங்கள் ஒரு வாட்டி அவர்கிட்ட பேசும்போது அவர் ஒர்க்குன்னு இந்த மாதிரியே உங்களை இது பண்ணியிருப்பாரு. நீங்கள் இதெல்லாம் வந்து இது வேலைக்கு ஆகாது, நம்ம இதுக்கு மேலே எதுவுமே ட்ரை பண்ணக்கூடாதுன்ற மாதிரி நீங்கள் விட்டுறீங்க. அது வந்து தேங்காய்க்கு வந்து நல்லா தெரியுது. தேங் ஆக்சுவலி வந்து உங்ககிட்ட உண்மையாலுமே கோல்டாக இருக்கணுன்றது அவர் இன்டென்ஷன் இல்லை. உண்மையிலே அவருக்கு தெரியல. பிகாஸ் ஹி க்ரூ அப் லைக் தட். லைக் வந்து எதுவுமே அவருக்கு வந்து லைக் வந்து எப்படி பண்ணணும், எப்படி வந்து பழகணும், எதுவுமே அவருக்கு தெரியாமல் அவர் வந்து ஃபுல்லாக ஒர்க்கில் ஃபோக்கஸ்டாகவே வளர்ந்துருப்பார். அதனால் அவருக்கு எதுவுமே தெரியல. நீங்களும் இல்லை இது வேலைக்கு ஆகாது, நம்ம போய் பேசினா கூட மூஞ்சி கொடுக்காதவர்கிட்ட நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் இருந்திருப்பீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கொலீக்ஸ் கிட்ட நீங்கள் க்ளோஸ் ஆகி உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் அப்படி இது பண்ணியிருப்பீங்க. இப்போ அப்படியே ஃபுட்டும் வருது, நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. தேன் உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. பயன், உண்மையாலுமே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? இல்லை ஏதாச்சும் இருந்தால் நீ சொல்லு. வி ஆர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், வி ஹாவ் டு டாக் இல்லை? ஓ, இப்போ தான் உங்களுக்கு தெரியுதா தேவாங்க வி ஆர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு? எனக்கு தெரிஞ்சு நான் கல்யாணம் ஆகி ஒரு மாதம் அவங்க கிட்ட வந்து பேசணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு ட்ரை பண்ணி நான் டயர்டானது தான் மிச்சம். ஸோ நீங்கள் எனக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்க வேண்டாம், நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் மாறிக்கிறேன். இதுதான் மாறினா இப்படி தான் இருக்குன்றது தான் இங்கே கன்க்ளூஷன் தான். ஸோ நீங்கள் அதை பற்றி ஏதாவது பெருசாக நினச்சிக்காதீங்க. நீங்களுமே ஒரு ஒர்க்கஹாலிக், நானும் ஒரு ஒர்க்கஹாலிக்காக இருந்தால் இது இப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் I'll do my level best for the office and work. அண்ட் நீங்களும் நம்ம கம்பெனியை முன்னேறி கூட்டிகிட்டு போகிறத பாருங்கள் தேவாங், நோ ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறீங்க. இப்போ தேவாங் நல்லா புரியுது, நீங்கள் ஹர்ட் ஆகிருக்கீங்க. லைக் வந்து பேச வரும்போதெல்லாம் ஒர்க்குன்னு சொல்லிட்டு அவர் போனதில் நீங்கள் ஹர்ட் ஆகிருக்கீங்கன்னு சொல்லி புரியுது. இப்போது தேவாங் என்ன பண்ணுறாருன்னா, டின்னர் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய்ட்டு அவங்க அம்மாவுக்கு தான் கால் பண்ணுறாரு. மாம், ஐ திங்க் ஐ மெஸ்ட் அப். என்னடா பண்ணி தொலைச்ச? இல்லைம்மா, வயன் சரியா என்கிட்ட பேச மாட்டாம்மா. என்ன பண்ண அவளை? இல்லைம்மா, நான் கல்யாணம் ஆகி 1 மந்த் ஆகுதா, அவளும் ஒர்க் வரணும்னு சொன்னான். சரி ஓகேன்னு நானும் சொன்னேன். 2 பேரும் ஒர்க் போனோம் வந்தோம். கல்யாணம் ஆகி இந்த 1 மாதத்தில் அவள் நிறையா பேச என்கிட்ட ட்ரை பண்ணியிருக்கா. ஆனால் நான் சரியாக அவட்ட பேசலை. பிகாஸ் எனக்கு ஒர்க் நிறையா இருந்தது. அதனால் அவள் டயர்டாயிட்டேன்றா. லைக் இல்லை, நான் இதுக்கு மேலே எதுவும் ட்ரை பண்ணல அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்கிறாம்மா. நான் என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தேவாங் வந்து அவங்க அம்மாட்ட சொல்கிறாரு. தேவாங்க அம்மா, இதுக்கு தாண்டா உன்னை ஃபாரினுக்கெலாம் அமைச்சு படிக்க வைக்க வேணான்னு அவர்கிட்ட அப்போவே சொன்னேன். இதை எங்கே கேட்டார் உங்கள் அப்பா? பாரு, எதுவுமே தெரியல, ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் கூட தெரியல. தேவையில்லாமல் உனக்கு கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு வாழ்க்கையை நாங்கள் தான் கெடுத்துட்டோம் போல். ஏன் மாம் இப்படிலாம் பேசுகிறீங்க? எனக்கு உண்மையாலுமே நான் ஒர்க்லேயே இருந்துட்டேம்மா, எனக்கு தெரியல. தேவாங், என்ன சொல்கிறதுனே தெரியல தேவாங்க எனக்கு. உன் பொண்டாட்டி நீ தாண்டா என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு பார்க்கணும். ஒரு புருஷனுக்கும் ஒரு பொண்டாட்டி எப்படி இது பண்ணணும், எதில் சந்தோஷப்படுத்தணும், என்ன பண்ணணும்னு தெரிஞ்சு வச்சுக்கணும்டா. அவள் கூட 1 மாதம் வாழ்ந்துட்டேன், இன்னுமா புரியல உனக்கு அவளை பற்றி? அவள் எனக்கு எல்லாம் கரெக்டாக தான் பண்ணுறா. அவள் வந்து எனக்கு சமைச்சு தரா. நான் அவகிட்ட சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு வந்து வெளி ஃபுட் ஆகாதுன்னு. ஸோ அதனால் அவள் டெய்லி உடம்பு முடியலையோ, ஆஃபீஸ் போகிறாளோ வராளோ, ஆனால் சமைச்சு தான் தரா. அதெல்லாம் நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். பட் எனக்கு உண்மையாலுமே அதை தவிர்த்து வேறு எதுவுமே அவளை பற்றி தெரியல அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. தேவாங்க அம்மா தலையில் அடிச்சுட்டு இவனுக்கு கல்யாணமே பண்ணி வச்சிருக்கக்கூடாது, போய் அந்த பொண்ணு வாழ்க்கையை அழிச்சிடும் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன், நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு தேவாங்க ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. தேவாங்க இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. தேவாங்க அம்மா மறுநாளே கிளம்பி வந்துடுறாங்க. வந்து வயன் வந்து கிச்சனில் சமைச்சிட்ருக்கிறதுலாம் பார்க்குறாங்க. அவங்களுக்கு செம்ம சந்தோஷம், பிள்ளைய நல்லா தான் பார்த்துக்கிறா அப்படின்ற மாதிரி. இங்கே வந்துட்டு வயனு, என்னம்மா இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்க. இங்கே நீங்களும் ஆண்டி நல்லா இருக்கேன் ஆண்டி, நீங்கள் எப்படி இருக்கீங்க, என்ன இந்த பக்கம், ஏன் இவ்வளோ நாள் உங்களுக்கு இந்த பக்கம் வரணும்னு தோணவே இல்லையா ஆண்டி அப்படின்னு நீங்கள் போய் பேசுகிறீங்க. அவங்க, இல்லைம்மா வீட்டில் நிறைய வேலை இருந்தது, கல்யாணம்லாம் முடிஞ்சு சொந்தக்காரங்களாம் நிறைய பேர் இருந்தாங்களா, எல்லோரும் செட்டில் பண்ணி அமைச்சு விட்டுட்டு வரதுக்கு டைம் ஆகிடுச்சுமா, தப்பாக எடுத்துக்காத ஆண்டி வரலன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் தட்ஸ் ஓகே ஆண்டி அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க.
எங்கே தயாங்க எங்கே அப்படின்னோடனே அவர் மேலே தூங்குறாரு ஆண்டி, நைட்டு லேட்டாக தான் படுத்தார் ஒர்க் முடிச்சுட்டு, அதான் படுத்துருக்காரு ஆண்டி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே தேங்க அம்மா, ஐயோ இவனுக்கு இதே வேலை, ஒர்க்கு ஒர்க்கு ஒர்க்கு, இதுக்கு தான் படித்து படித்து சொன்னேன் வீட்டுக்காரர்கிட்ட, வேணாங்க இவனை ஃபாரினுக்கெல்லாம் அனுப்பிச்சு படிக்க வைக்காதீங்க, ரொம்ப இப்படி வேலை வேலைன்னு திரிவான்னு. எங்கே கேட்டார் அந்த மனுஷன் அந்த மாதிரி சொல்லிட்டு தேங்க அம்மா சொல்கிறாங்க. நீங்களும் சிரிச்சுட்டு கம்முனு இருக்கீங்க. பையனு நீ எதுவும் தப்பாக நினச்சிக்கல, தேங்க வந்து இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் இல்ல ஆண்டி அதெல்லாம் ப்ராப்ளம் இல்ல ஆண்டி, அவர் ஒர்க்கு ஆஃபீஸ் ரிலேட்டடாக தானே இருக்கார், மற்றபடி வேறு எந்த இதுவும் இல்லை ஆண்டி, அவர் நல்லபடியாக தான் இருக்கார், ஆஃபீஸு வீடுன்னு தான் இருக்கார், ஒர்க்கு கொஞ்சம் அவர் ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறாரு மட்டும் தான் நான் ஃபீல் பண்ணுறேன், மற்றபடி வேறு எதுவுமே பிரச்சனை இல்லை ஆண்டின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ நல்லாவே தெரியுது உங்களுக்கு நீங்கள் வந்து ஹர்ட் ஆகிருக்கீங்கன்னு உங்கள் மாமியாருக்கு. அவங்க சரி ஓகேம்மா அப்படின்ற மாதிரி கம்முனாயிடுறாங்க. சரி அதெல்லாம் போட்டோம், எனக்கு பேரப்பிள்ளைங்க எப்போ பெற்று தருவீங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. நீங்கள் ஆண்டி அப்படின்ற மாதிரி முழிக்கிறீங்க. எங்கே அவங்க புள்ள பேசவே மாட்டுறாரு, இதில் நான் எங்கே பேரப்பிள்ளைக்கு போகிறதுன்ற மாதிரி தான் நீங்கள் பார்க்குறீங்க. பேரப்பிள்ளைங்கம்மா பேரப்பிள்ளைங்க கிராண்ட் கிட்ஸ் தெரியும்ல, எனக்கு வேணுமா, சீக்கிரமாக பெற்று கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் கொஞ்ச நாள் போட்டோம் ஆண்டி, இப்போ தான் நாங்கள் கல்யாணம் இருக்குது, இப்போ தான் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறோம், அரேஞ்ச் மேரேஜ் தானே ஆண்டி இது, கொஞ்ச நாள் போட்டோம் ஆண்டி, அப்புறமா நாங்கள் கண்டிப்பாக அதை பற்றி யோசிக்கிறோன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் உங்கள் அத்தை இது வந்து இது பண்ணுற மாதிரி இல்லாத உங்கள் மாமியார் கேட்குற மாதிரி இல்லை. நான் போய் தேங்கிட்டே கேட்டுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நேராக தேங்கிட்ட போகிறாங்க அவங்க அம்மா. நீங்கள் பின்னாடி ஓடுறீங்க, ஐயோ இந்த டாபிக் பேச ஆக்வர்டாக இருக்கும்ன்ட்டு பின்னாடி ஓடுறீங்க. ஆண்டி வேணாம் ஆண்டி வேணாம் ஆண்டின்ட்டு தேங்கிட்டு ரூம்க்கே போயிடுறாங்க. போயிட்டு தேங்க முதுகுலேயே பட்டுன்னு போயிட்டு அடிக்கிறாங்க அவங்க அம்மா. டேய் தேங்க எந்தரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எழுப்புறாங்க. அவர் கண்ணை முழிச்சு பார்த்துட்டு, அம்மா நீங்களா, நீங்கள் அங்கே வந்தீங்க அப்படின்னு பார்க்குறாரு. டேய் அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு எப்படா பேர பிள்ளைங்க பெற்று தரப்போங்க அப்படின்னு சொல்லி கேட்கட்டோன்னே தேங்க கண்ணெல்லாம் வீசி பார்க்குறாரு. வாட் அப்படின்னு கேட்குறாரு. என்ன வாட்டு, பேர பிள்ளைங்க கிராண்ட் கிட்ஸ் தெரியாதா அவனுக்கு, தெரியும்ல எனக்கு பெற்று தரணும், நான் அதுங்க கூடலாம் விளையாட வேணாமா, உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது எதுக்கு, நீ இப்படி உட்காந்து இப்படி நீ படித்து தூங்குறதுக்கும் அவள் சமைச்சு வச்சுட்டு அழகு பார்க்கறதுக்கா, எனக்கு சீக்கிரம் பேர பிள்ளைங்க பெற்று கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டுறாங்க. நீங்கள் உங்களை பார்க்குறாரு, நீங்கள் எதுக்கு இவர் என்ன பார்க்குறாருன்ற மாதிரி நீங்கள் அப்படியே சுற்றி முற்றி அது உங்களுக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே மாம் இப்போ இந்த டாபிக் அதை பற்றி பேச வேணாமா, கொஞ்ச நாள் போட்டோம் அப்புறம் பார்த்துக்கலாம். என்னடா கொஞ்ச நாள் போனோம், நாற்று கொஞ்ச நாள் போனோம், அதான் கல்யாணம் ஆயிடுச்சு 1 மாதம் ஆயிடுச்சுல்ல, இதுக்கப்புறம் நான் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் பார்த்தாதா, எனக்கு அதெல்லாம் தெரியாது, இன்னும் 2 மாதத்தில் வயன் ப்ரெக்னென்ட் ஆகணும், எனக்கு பேரப்பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போயிடுறாங்க. இதை தலை மேலே கை வச்சுட்டு இதைத்தான் நீ வந்து ஹெல்ப் பண்ணுறியன்னு சொன்னியாமான்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு போய் கிளம்ப போகிறேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு அவர் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டுருக்காரு. நீங்களும் அவருக்கு லஞ்சு டிஃபன் எல்லாம் செஞ்சுட்டு ரெடி ஆகிட்டீங்க, நீங்களும் ஆஃபீஸ்க்கு ரெடியாகி உட்காந்துருக்கீங்க. அப்போ உங்ககிட்ட வராரு, வந்து பேசுகிறதுக்கு தான் வராரு. வயன் அம்மா சொன்னது எதுவும் இது பண்ணிக்காது, அம்மா அப்படி தான் கொஞ்சம் அவங்க கல்யாணம் எனக்கு பண்ணி வச்சதே அவங்க சீக்கிரமாக இந்த மாதிரி பேர பிள்ளைங்க பார்க்கணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு தான் எனக்கு கல்யாணமே பண்ணி வச்சாங்க, ஸோ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத, ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதுன்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிடுறீங்க. இப்படி டேஸ் போகுது, தேங்க உங்களை ஹர்ட் பண்ணிட்டோன்ற கில்ட்டு ஜாஸ்தியாகுது. அப்போ தான் வந்து உங்கள் டீம் மெம்பர்ஸ் கூடலாம் நீங்கள் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறீங்க. அதில் முக்கியமாக ஜேம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர்கிட்ட நீங்கள் செம்ம க்ளோஸாக இருக்கீங்க. he was too close with you, லைக் கை போட்டு பேசுகிறது இதெல்லாம் வந்து பார்க்குறாரு அவங்க அவர் கேபினெட்லேருந்து. ஏன்னா உங்கள் கேபினெட்லேருந்து அப்படியே ஆப்போசிட்டில் தான் உங்களோட இது எல்லாமே தெரியும், கிளாஸ் டோர் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க இது எல்லாமே தெரியும். இதெல்லாம் அவர் பார்த்தோன்னே லைட்டாக அவருக்கு பொசசிவ் ஆகுது. என்னது இது எதுக்கு இதெல்லாம் அலோவ் பண்ணுறான்ற மாதிரி உங்களை பார்க்குறாரு. தேங்க வந்து இதை பற்றி உங்கள்கிட்ட பேசவும் அவருக்கு எப்படி பேசுறதுன்னு தெரியல, நீங்கள் இதை எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல, அதனால உங்கள்கிட்ட அவர் இதை பற்றி பேசுறதுக்கு ரொம்ப தயங்குறாரு. தேங்க்கு வந்து இது எப்படி உங்ககிட்ட எடுத்து பேசுறதுன்னு தெரியல, லைக் நீ எப்படி அவங்க கூட பேசுகிறன்றது அந்த மாதிரி அவருக்கு சொல்லவும் தெரியல. ஸோ அதனால யோசிக்கிறாரு, டேரெக்டாக சொன்னால் தானே பிரச்சனை, நம்ம இன்டெரக்டாக ஏதாச்சும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்போ தான் வந்து அவரோட பிஏ கிட்ட கூப்பிட்டு பேசணும் இதை பற்றின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அவங்க பிஏ வந்து வராங்க, ஜூலி வராங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஜூலிக்கு தேங்க மேலே ஒரு க்ரஷ் இருக்குது. ஜூலி வந்து வலிவாங்க தேங்க பார்த்தா. ஸோ தேங்க கூப்பிட்ட உடனே அவங்க அப்படியே வலிஞ்சிட்டே வராங்க. சார் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி. தேங்க வந்து ஜூலி ஐ ஹேவ் டிசைடட் சம்திங், இந்த மாதிரி வந்து வயனை வந்து உங்கள் பொசிஷனில் மாற்றிட்டு உங்களை வந்து டீம் லீடராக போடலான் இருக்கேன்ற மாதிரி ஜூலிக்கு ரொம்ப செம ஷாக் ஆகுது. ஏன்னா அவங்க நிறைய வருஷம் இங்கே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க பிஏவா. இவங்க எப்படி ஒரு பொசிஷன் மாற்றுறாருன்னு ஒன்றுமே புரியல. சார் திஸ் இஸ் நாட் ஃபேர் சார், நான் வந்து ரொம்ப வருஷமாக பிஏவாக இங்கே ஒர்க் பண்ணுறேன், இப்போ வந்து அவங்கள எப்படி அப்படின்னோடனே தேங்க அப்படியே மேலேயும் கீழே பார்த்துட்டு மறைக்கிறாரு. டூ வாட் ஐ சே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. உடனே ஜூலி செம டென்ஷனாகி வெளில போய் வயன் கிட்டே போய்ட்டு அந்த கோவத்தை காட்டுறாங்க. மேம் சார் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறானே வயன் போகிறாங்க உள்ள. இதை நீங்கள் போகிறீங்க, போயிட்டு தேங்கோட ரூம் நாக் பண்ணுறீங்க, செம்மையா கம்மன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க கூப்பிட்றாரு கெரின்னு.
நீங்கள் தேங் முன்னாடி தான் நின்றுருக்கீங்க. தேங் வயன் ஆக்சுவலி ஐ எம் ஹியர் டு சே தட் யூ ஆர் கெட்டிங் ஹையர் டு அனதர் பொசிஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் பொசிஷனா என்ன என்ன பொசிஷன் சார் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுக்கு தேங் ஆக்சுவலி நான் உனக்கு என்னோடய பிஏவாக இருக்கிறதுக்கான பொசிஷன் தரலான் இருக்கேன் வயன் அப்படின்னோடனே உங்களுக்கு செம ஷாக்கு. சார் நான் வந்து டிஎலாக இருக்கேன், எனக்கு தெரியும் யார் யாருக்கு எந்த போஸ்டிங் எனக்கு கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் வயன், நீங்கள் அதை பற்றி எதுவும் கவலைப்படாதீங்க. ஸோ ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ் நீங்கள் என்னோடய பிஏ அப்படின்னு சொல்லிடுறாரு. நீங்கள் எதுக்கு இவர் இதை பண்ணுறாருன்னு உங்களுக்கு சுத்தமாக தெரியல. சரி நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. பிஏனா தேங்கோட ரூம்லேயே தான் இருக்கணும், வெளியில் எங்கேயும் போக முடியாது. தேங்க பக்கத்துலேயே ஒரு சின்ன கேபினெட் இருக்கும், அங்கே தான் உட்காந்துட்டு இருக்கணும், எல்லா ஒர்க்கும் பார்க்கணும். ஸோ உங்களை டெய்லி பார்க்கணுன்றதும் அவரோட நோக்கமாக இருக்கிறதுனால இந்த பொசிஷன் அவர் உங்களுக்கு கொடுக்குறாரு. நீங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த பிஏ உங்கள் டீம் மெம்பர்ஸ் கிட்ட சொல்கிறீங்க, அவங்களாம் செம்ம சேடாக வராங்க. இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. இருந்தாலும் ஜூலி அவங்களோட இதை ஸ்டாப் பண்ணல. தேங்கிட்ட வந்துட்டு ஒர்க் ரிலேட்டடாக பேசுகிறேன்னு அவங்க வலிஞ்சிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் அதை பார்க்குறீங்க, உங்களுக்குமே கடுப்பாகுது தான், என்ன என் ஹஸ்பண்ட் கிட்டே இவங்க எப்படி இருக்காங்கன்ட்டு. ஆனால் தேங்க இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவார். நீங்களும் கம்முன்னு இருக்கீங்க. மாறி மாறி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப தேக்கப்படுறீங்க 2 பேரும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தேயாங்குக்கும் மேரேஜ் ஆனது அங்கே யாருக்குமே தெரிஞ்சிருக்காது ஆஃபீஸில். பிகாஸ் நீங்கள் 2 பேரும் முடிவு பண்ணியிருப்பீங்க யார்கிட்டையும் சொல்ல வேணாம். பிகாஸ் வந்து ஃபேமிலி ஃபேவரட்டிசம் ஏதாச்சும் இருக்கோ, அவங்க பேச போகிறாங்க, ஸ்டாஃப் நினச்சிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இதை பற்றி எதுவுமே வாய் திறந்துருக்க மாட்டீங்க. அங்கே இருக்கவங்க யாருக்குமே உங்களுக்கும் தேயாங்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு தெரியவே தெரியாது. ஸோ டேஸ் இப்படியே பாஸ் ஆகி போயிட்டு இருக்கு. ஸோ தேங் வந்து உங்ககிட்ட க்ளோஸாக ட்ரை பண்ணுறாரு. இப்போ நீங்கள் அவரை அவாய்ட் பண்ணுறீங்க. வந்து பேசினா கூட வந்து ஒர்க் ரிலேட்டடாக மட்டும் பேசி இப்படி நல்லா அவாய்ட் பண்ணுறீங்க. ஏதாவது டேட் மாதிரி சாட்டர்டேஸில் அவர் அரேஞ்ச் பண்ணால் கூட இல்லை எனக்கு ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பழி வாங்குறீங்க. இப்போ அவர் ஓரளவுக்கு பார்க்குறாரு, இவன் வேணுனே பண்ணுறாடான்ற மாதிரி அவருக்கு புரிஞ்சிருது. கோல்டாக இருந்தது தப்பு தான், ஆனால் நான் வந்து என்னோடய ஒர்க்குக்காக தானே இருந்தேன், நான் ஏதோ வேணும்னு பண்ண மாதிரி இவன் பண்ணுறாளேன்ற மாதிரி அவருக்கு செம்ம கடுப்பாகுது. ஆனால் சரி ஓகே அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் விட்டுடுறாரு. ஸோ டேஸ் இப்படியே பாஸ் ஆகி போயிட்டுருக்கு. இதுக்கு மேலே தேவங்கனால வந்து பொறுக்கவே முடியல. பிகாஸ் வந்து ஜேம்ஸ் கிட்டே நீங்கள் உங்கள் ஜேம்ஸ்க்கும் உங்களுக்கு இருக்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. அவர் இன்னும் உங்ககிட்ட க்ளோஸ் ஆகுறாரு. உங்களுக்கு அது சுத்தமாக லைக் வந்து உங்களால் ஸ்டாப் பண்ண முடியல. அவர் நல்லா பேசுகிறாரு. ஸோ அதை எப்படி நீங்கள் இது பண்ண முடியும்? நீங்களும் நல்லா பேச ஆரம்பிச்சிடுறீங்க. தேங்க இதெல்லாம் பார்த்துட்டே இருக்காரு. கேஃபிடேரியாவுக்கு போகும்போது நீங்கள் 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசுகிறீங்க. எந்த கிடைக்கிற கேப்பிலெல்லாம் பேசிகிட்டே இருக்கீங்க. அதை அவர் நோட்டீஸ் பண்ணுறாரு. அவருக்கு காண்டாயிட்டார் செம்மையாக. இப்போ உங்களை தான் கூப்பிடுறாரு. நீங்கள் வந்து வேற எங்கேயோ ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து வரீங்க கிளம்பி. தேங்க கூப்பிட்றாருன்னு ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரீங்க. சார் ஆக்சுவலி உங்களுக்கு நானே வரணும்னு தான் சார் நினச்சேன். இந்த மாதிரி வந்து இதில் வந்து சைன் பண்ணணும், இந்த மாதிரி பெர்மிஷன் கிராண்ட் பண்ணி சைன் பண்ணணும் சார்னு சொல்லிட்டு நீங்கள் சில ஃபைல்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க. அவரும் உங்களை பார்த்துட்டே தான் சைன் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே இந்த ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்து அப்படியே நீங்கள் ஃபைல்ஸ் எடுத்துகிட்டு ஓகே சார் அப்படின்ட்டு போகும்போது தேங் வயன் வெயிட் அப்படின்னு சொல்லிடுறாரு. நீங்களும் நிற்கிறீங்க. என்னாச்சு சார் அப்படின்ட்டு. கேன் யூ ப்ளீஸ் லாக் த டோர் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு அப்படி சொல்கிறாரு. ஃபுல்லாக கிளாஸ் டோர் வேறு, ஸோ ஸ்க்ரீனும் போட சொல்கிறாரு. நீங்கள் எதுக்கு இதெல்லாம் பண்ண சொல்கிறாருன்னு உங்களுக்கு புரியல. நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லாக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் போட்டு விட்டுறீங்க. அவர் ஏஞ்சி உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறாரு. வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் வயன்? என்ன தான் உன் பிரச்சனை? நான் சாரி கேட்டுட்டேன் நான் பண்ணதுக்கு, இதுக்கு மேலே என்ன பண்ண சொல்கிற? சார் புரியல. வயன் ஐம் டாக்கிங் அபவுட் அஸ், நாட் ஒர்க்கிங் திங். நம்ம ஒர்க்கை பற்றி பேசலை, உன்னையும் என்னை பற்றி பேசுகிறேன். நவ் ஐம் டாக்கிங் அபவுட் அஸ், யூ ஆர் மை ஒய்ஃப் அண்ட் ஐம் யுவர் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இந்த டாப்பிக்கை இங்கே பேசுகிறதான இதுவே இல்லை சார், வில் டாக் இட் இன் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அப்போ உங்கள் கையை பிடிச்சிடுறாரு. வயன் வெயிட், நான் பேசிகிட்டு இருக்கேன் வயன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன சார் என்ன தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. நீயும் ஜேம்ஸும் எந்த மாதிரி பாண்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்களுக்கு சல்லுன்னு கோவம் வருது இப்படி கேட்கவும். வாட் யூ திங்க் சார், எங்களை பார்த்தா எந்த மாதிரி பாண்டில் இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு தேங் கண்டிப்பாக நார்மலாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் மாதிரி எனக்கு தெரியல, அது வேறு மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. உங்களுக்கு செம கோவம் வருது. யார் நீன்ற மாதிரி. சரி சார் இட்ஸ் ஓகே அப்படியே வச்சுக்கோங்க. எப்படியோ உங்களை நம்மளை பொறுத்த வரைக்கும் தான் உங்களுக்கும் எனக்கு மேரேஜ். அங்கே பொறுத்தவங்களுக்குலாம் நம்மளோட கல்யாண விஷயமே யாருக்கும் தெரியாதுல்ல. ஸோ அவங்களே அப்படியே நினச்சிக்கிட்டாலே எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை சார் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னோன்னே தேங்க சமக்கம் வருது. என்ன சொன்னேன்? பிரச்சனை இல்லையா? நான் போட்டிருக்க ரிங்கு உங்கள் கையில் இருக்கு வயன். ஆமாம் சார் இதுக்கு தான். அப்படி பார்த்தா நான் போட்டிருக்க ரிங்கும் தான் உங்கள் கையில் இருக்குது. ஆனால் நீங்கள் ஜூலிக்கிட்டே இப்படி தானே இருக்கீங்கன்ட்டு நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிடுறீங்க. தேங் வாட் கம் அகெயின் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் என்ன சார் என்ன கம் அகெயின், உங்களுக்கு தெரியாதா? ஓல்டு ஆஃபீஸே பேசிக்கிறாங்க, ஜூலி நீங்களும் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. தேங் வாட் அப்படின்னு பார்க்குறாரு. ஸோ ஆஃபீஸில் இப்படி ரூமர்ஸ் போயிட்டுருக்கா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. நீங்கள்
அது ரூமர்ஸ் இல்ல சார். அவங்கலாம் வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து நீங்க எக்ஸ்போஸ் பண்ண போறீங்க உங்க ரிலேஷன்ஷிப்ப. ஜூலிக்கும் உங்களுக்கு இருக்க ரிலேஷன்ஷிப்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கங்ராச்சுலேஷன் சார். சீக்கிரம் எக்ஸ்போஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு நீங்க போக போறீங்க. தயாங் திருப்பி உங்க கைய பிடிக்கிறாரு. பயான் இங்க பாரு. இங்க நடக்கிற ரூமர்ஸ்க்கு நான் பொறுப்பாக முடியாதுல்ல. எனக்கு அந்த மாரி எதுவுமே இல்ல அப்படின்ற மாரி தயாங் சொல்றாரு. நீங்க அதே தான் சார் நானும் சொல்றேன். இங்க இருக்க ரூமர்ஸ்க்கெல்லாம் நானுமே அதுக்கு ரிப்ளை பண்ண முடியாது. நானும் ஜேம்ஸும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பொறுத்தவரைக்கும். இப்போ நீங்க அத ரூமரா பார்த்தா நான் அது உங்களுக்கு ரிப்ளை பண்ணுமா நீங்க கேட்குறீங்க. தயாங்க ஐயோ! ரொம்ப அறிவாளியா கல்யாணம் பண்ணாலும் பிரச்சனை தான் போலயேன்ற மாரி யோசிக்கிறாரு. அண்ட் நான் எந்த இன்டென்ஷன்லயும் பழகல அந்த மாரி ஜூலி கிட்ட. ஷி இஸ் மை பிஏ ஒன்ஸ் அப்பான் அ டைம். இப்போ அது கூட நீயா தான் இருக்க. சார் எனக்கு அதெல்லாம் தெரியாது. என்ன பேசிக்கிறாங்கன்னு சொல்லி தான் நான் உங்ககிட்ட சொன்னேனே தவிர்த்து, நீங்க பேசக்கூடாதுன்றதெல்லாம் என்னோட இஷ்டம் இல்ல சார். அது உங்களோட இஷ்டம். நீங்க எப்படி வேணாலும் இருந்துக்கோங்க. அதே மாரி ஜேம்ஸ் கூட பேசக்கூடாதுன்னு நீங்க சொல்ல முடியாது. அது என்னோட இஷ்டம். ஸோ இதுலலாம் நீங்க தலையிட வேண்டாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு கைய உதறி விட்டு நீங்க பாட்டுக்கு போயிடுறீங்க. தியாங்குக்கு செம்மையா ஏறுது. ஐயோ! ஜூலி கூட வச்சு என்ன பேசிக்கிட்டு இருக்காங்களா? இவ இதுக்கு அதுக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்காளான்ற மாரி. ஓகே. டேஸ் பாஸ் ஆயிட்டே இப்படியே போகுது. உங்களுக்கும் தியாங்குக்கும் ஆகறதே இல்ல சுத்தமா. தியாங் பேச வந்தாலே நீங்க மொக்க பண்ணி அனுப்பிச்சு விட்டுறீங்க. இப்படியே போயிட்டுருக்கு. அப்புறம் உங்க கம்பெனி ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல சக்ஸஸ்ஃபுல்லா வந்து அத முடிச்சிடுறாங்க. ஸோ வந்து தியாங் வந்து செம்ம ஹேப்பியா வந்து எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. இந்த மாரி வந்து நான் வந்து பார்ட்டி வைக்க போறேன். இந்த சக்ஸஸ்ஃபுல்க்காக நான் சக்ஸஸ்ஃபுல் ட்ரீட் மாரி வந்து வைக்க போறேன் ஆஃபீஸ் எல்லா ஸ்டாஃப்க்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெசார்ட் மாரி புக் பண்ணி அங்க ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்றாரு தியாங். எல்லாரையும் கூப்பிடுறாரு. எல்லாரும் ஈச் அண்ட் எவ்ரிபடியும் இன்வைட் பண்ணுறாரு. எல்லாரும் வராங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருந்து அதுவுமே ஒரு சாட்டர்டே ஈவினிங் தான். நீங்கள் ஃபுல்லாக வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸில் செம்மையாக ரெடி ஆகி அப்படியே ஹேரெல்லாம் ஃப்ரீயாக விட்டு டைமண்ட் ஜுவல்ஸ் போட்டு செம்மையாக ரெடியாக ஹீல்ஸ்லாம் போட்டு ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் தான் போட்டிருக்கீங்க. செம்மையாக ரெடி ஆகிருக்கீங்க. சூப்பராக இருக்கீங்க. தேங்க அப்போ தான் கோட்டெலாம் மாட்டிட்டு வந்து அவரும் வந்து வெளில வெயிட் பண்ணிட்டு இருப்பார். இப்போ தான் நீங்கள் வெளியே வரதை பார்க்குறாரு. பார்த்தோன்னே மனுஷன் ஃப்ளாட்டு. அவருக்கு லிட்ரலி கல்யாணத்தன்னைக்கு உங்களை பார்த்தார்ல அதை விட அப்படி ஒரு லவ்வோட இப்போ இப்போ உங்களை பார்க்குறாரு. செம்ம அழகாக இருக்கீங்க அந்த ரெட் கலர் கவுனில். நீங்கள் அவர் அப்படியே மெஸ்மரைஸ் ஆகி அப்படியே அந்த அழகுலேயே மயங்கி போவாங்களே அந்த மாதிரி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் வந்து அப்படியே அவர் ஃபேஸ் முன்னாடி கையை கட்டுறீங்க. ஹலோ தேயாங் ஓகே தானே நீங்கள் போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அவர் ஓகே தான் மேம் லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நீங்களும் அப்படியே போகும்போது அவர் டை பார்க்குறீங்க. அவர் டை வந்து சரியாக போடலை. தேயாங் உங்கள் டை சரியாக போடலை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. தேயாங் ஓ காட் நான் வந்து ட்ரைவ் பண்ணணுமே வேன் கொஞ்சம் நீயே போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்து அப்படியே உங்ககிட்ட வந்து காட்டுறாரு. நீங்கள் அப்படியே தேங்காய் பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தேங்க் டை அட்ஜஸ்ட் பண்ணி விட்றீங்க. தேங்க் சிரிச்சுக்கிறாரு. அவர் வேணும் தான் அதை பண்ணுறாரு. சிரிச்சுக்கிறாரு அப்படியே. நீங்களும் தேங்க் டை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுறீங்க. ஸோ நீங்களும் ஸ்பாட்டுக்கு நேராக போயிடுறீங்க. போனோடனே பார்க்குறாரு. சரி ஓகே நீங்கள் ஸ்லீவ்லெஸ் போட்டிருந்தீங்கன்னா மேலே அதை ஓவர் கோட் ஏதாவது போட்டுவீங்கன்ட்டு அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணிப்பார் போல். நீங்கள் ஸ்லீவ்லெஸ் போட்டு எதுவுமே போடாமல் அப்படியே காலை விட்டு இறங்குறீங்க. அப்போ அவர் கூப்பிட்றாரு வாயன் 1 minute அப்படின்றாரு. என்னாச்சு தேங்க் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. மேலே ஓவர் கோட் எதுவுமே எடுத்துகிட்டு வரலையா நீ அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் இதில் இது பண்ணவும் உங்களுக்கு இன்னும் ட்ரிகர் ஆகுது. ஏன் தயா என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? நான் எது வேணாலும் போட்டுக்கலாம்ல. என்னோடய ட்ரெஸ்ஸிங் கூட எனக்கு என் உரிமை கிடையாதா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அவர் உரிமை பற்றி நான் பேசல வாயன். இட்ஸ் அக்கேஷ்னல் பீப்புள் வேர் ட்ரிங்கிங் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சேஃப்டிக்காக நான் கேட்டேன். ஓ ஹஸ்பண்ட் கார்டு யூஸ் பண்ணுறீங்களா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் தேவாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் போயிடுறீங்க. தேங்க் செம்மையாக எரிச்சலாகுது நீங்கள் பண்ணுறது. இன்னத்துக்கு இவளுக்கு இவ்வளோ திமிரு என்ன பண்ணாங்க இவளை அப்படின்ற மாதிரி தான். தேங்கும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவரும் ஸ்பாட்டுக்கு போகிறாரு. எல்லோரும் அங்கே நிறைய பேர் ட்ரிங்க் பண்ணுறாங்க. கேர்ள்ஸ்லாம் கூட ட்ரிங்க் பண்ணுறாங்க. எல்லோரும் ட்ரிங்க் பண்ணிட்டு ஹாப்பியாக பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு தேங்க் மயக்கம் வாங்கி பேசுகிறாரு. இந்த மாதிரி அச்சீவ் பண்ணதுக்கு தேங்க்ஸ். இன்னும் அப்கமிங் டேஸில் நல்லா ஒர்க் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லி எல்லாருக்கும் ட்ரீட் மாதிரி வச்சு அரேஞ்ச் பண்ணி சாப்பாடெலாம் சாப்பிட்றதுக்கான இதை கொடுத்துட்றாரு. எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. தேங்க் இங்கே அஃபிஷியலாக இருக்கிறவங்க கிட்டலாம் பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் உங்களோட டீம்மேட்ஸ் இருக்காங்கல்ல அவங்க கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க டான்ஸ்லாம் ஆடி. அப்போது சடனாக வந்து ஜேம்ஸ் இருக்கான்ல, ஜேம்ஸ் வந்து உங்ககிட்ட பேசணும்னு வரான். அப்படியே தள்ளி போயிடுறான். அவனை நான் செம்மையாக ட்ரிங்க் பண்ணியிருக்கான் ஜேம்ஸ். வரான் தள்ளி போகிறான். உங்களுக்கு என்னன்னே புரியல. எதுக்கு இவன் இப்படி பண்ணுறான்? நீங்கள் தூரத்துலேருந்தே பார்த்துட்ருக்கீங்க. அப்புறமா நீங்களே கிட்ட போய் கேட்குறீங்க. ஜேம்ஸ் என்னடா அவன் ப்ராப்ளம் என்னாச்சு? ஏதோ சொல்ல வர அப்படியே தள்ளி போகிறேன். நீங்கள் அவன் கையை பிடிச்சி நிற்க வச்சு கேட்குறீங்க. ஜேம்ஸு ஒன்றும் இல்லை வயன் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு பின்னாடி போகிறான். நீங்கள் என்னடா அவன் பிரச்சனை சொல்கிறா அப்படின்னோடனே அவங்க உங்கள் மேலே அப்படியே ஸ்பாட் லைட் அடிக்குது. எங்கள் அந்த டிஜேலேருந்து அப்படியே டிஜே மியூசிக்லாம் ஸ்டாப் ஆகி உங்கள் மேலே ஸ்பாட் லைட் அடிக்குது. நீங்கள் ஒன்றுமே புரியல என்னடா நடக்குதுங்க அப்படின்னு பார்க்குறீங்க. அப்புறம் சுற்றி பார்க்கும்போது திரும்பி பார்த்தா ஜேம்ஸ் வந்து ரிங்கை வச்சுட்டு ப்ரப்போஸ் பண்ணுற போஸ்ட்டில் நின்றுட்டுருக்கான் உங்ககிட்ட. நீங்கள் என்ன நடக்குதுங்கன்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அப்போது வயன் நான் ரொம்ப நாளாக உங்ககிட்ட அதை சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு தைரியமே வரல. ஸோ இது நான் இன்றைக்கி நிறைய குடிச்சிட்டேன். அதனால் இந்த தைரியம் எனக்கு வந்திருக்கு. ஐ திங்க் ஐ ஃபால் இன் லவ் வித் யூ வயன். ப்ளீஸ் என்னை அக்செப்ட் பண்ணிக்கோ. நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்ற மாதிரி ரிங்கை நீட்டுறாரு. உங்களுக்கு தூக்கி வாரி போடுது.
டேய் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடான்ற மாரி. ஆனா நீங்க எக்ஸ்போஸ் பண்ணலல்ல யார்கிட்டயும் உங்களுக்கு கல்யாணம் ஆனத. நீங்க "ஜேம்ஸ் என்னடா பண்ற?" அப்படின்ற மாரி நீங்க அவன் கைய பிடிச்சிட்டு தூக்குறதுக்கு எழுப்புறீங்க. அவன் நீ ரிங்கு வாங்கு நான் அப்பதான் எந்திரிப்பேன்ற மாரி அவன் முட்டி போட்டு நிக்கிறான். தேங் இங்க என்னடா இங்க சத்தமே காணோம் எல்லாம் அமைதியா இருக்காங்கன்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் எல்லாரையும் தள்ளி விட்டு வந்து பார்க்குறாரு. பார்த்தா ஜேம்ஸ் உங்க முன்னாடி முட்டி போட்டுட்டு ப்ரொபோஸ் பொசிஷன்ல நின்னுட்டு இருக்கான். தேங் அவ்வளோதான் செம்மையா ஏறிடுது மனுஷனுக்கு. அவர் கெஸ் பண்ணது கரெக்ட்டுன்ற மாரி அவருக்கு ஃபீல் ஆனோனே செம்ம கோவம் வந்துருது. ஒண்ணுமே பேசல. அவரு நேரா உங்ககிட்ட தான் வராரு. வந்து கைய கட்டி உங்கள தான் பார்த்துட்டு அப்படியே நிக்கிறாரு. நீங்க ஐயய்யோ! இவரு வேற வந்துட்டாரான்ற மாரி நீங்க பார்த்துட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் ஜேம்ஸ் ஜேம்ஸ் வந்து தேங்கா பார்த்துட்டு அப்படியே பக்கத்துல இருந்து எந்திச்சு நிக்கிறான். சார் ஐம் சாரி ஃபார் ரன்னிங் திஸ் மூமெண்ட். என்னோட இத நான் எக்ஸ்போஸ் பண்ணணுன்றதுக்காக தான். வாவ்! சூப்பர் ஜேம்ஸ். செம்மையா இருந்துச்சு. ஸ்பாட்லைட்லாம் வச்சு செம்மையா பண்ணியிருக்கீங்க. சூப்பர், சூப்பர். அது சொல்றதுக்கு தான் வந்தேன். செம்மையா நீங்க பிளான் பண்ணியிருக்கீங்களே, அதுக்கு தான் வந்து சொல்றதுக்கு தான் வந்தேன். நீங்க கன்டின்யூ பண்ணுங்க. நீங்க ப்ரொபோஸ் பண்ணுங்க. ஐயோ! வயன் மேடம்க்கு நீங்க பண்ணுங்க அப்படின்ட்டு அவரு நிக்கிறாரு. நீங்க அப்படியே தலைய கீழ தொங்க போட்டுட்டு, ஐயய்யோ! அப்படின்ற மாரி பார்த்துட்டுருக்கீங்க. நீங்க ஜேம்ஸ் வந்து வயன பார்த்து, "வயன் சொல்லு வயன்" அப்படின்ற மாரி சொல்றாரு. நீங்க ஜேம்ஸ் நோ நீ தப்பா புரிஞ்சிருக்க. நான் உன்ன ஃப்ரெண்டா தான் பார்த்தேன். இது 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 இப்படி கிடையாது அப்படின்ற மாரி நீங்க சொல்றீங்க. அதுக்கு ஜேம்ஸ், எனக்கு தெரியும் வயன் நீ என்ன ஃப்ரெண்டா தான் பார்த்தேன்னு. ஆனா ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நான் உன்ன ரொம்ப லவ் பண்றேன். என்னால முடியல. என் ஃபீலிங்ஸ சுத்தமா கண்ட்ரோல் பண்ண முடியலன்ற மாரி தேங் முன்னாடியே சொன்ன உடனே தேங் இதுக்கு மேல முடியல. எதுவுமே பேசல. கம்முன்னு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல அவரால சுத்தமா பொறுக்க முடியல. வயன் கைய புடிச்சுட்டு அப்படியே கூட்டிட்டு போம்போது, ஜேம்ஸ் வந்து வயன் கைய புடிச்சிடுறான் இன்னொரு கைய. "சார் இது நான் பேசிட்டு இருக்கேன் சார். வயன் நீங்க எப்படி கூட்டிட்டு போலாம்? இது நான் பெர்சனலா பேசிட்டு இருக்கோம் சார்ன்னு" உடனே பலார்ன்னு ஒண்ணு வச்சிடுறாரு தேவாங்கு. "டேய் அவன் என் பொண்டாட்டிடா. என் பொண்டாட்டிட்ட நீ பெர்சனலா பேசுவியா?" அப்படின்ற மாரி சொல்லிடனோடனே ஜேம்ஸுக்கு செம்ம ஷாக்கு. என்னது அப்படின்ற மாரி அங்க இருக்கவங்க எல்லாருக்குமே ஷாக்கு. தேவாங் தர 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 தரன்னு அவங்கள இழுத்துட்டு போறாரு. கார்ல போய் தள்ளி விட்டுறாரு உங்கள. அவரு கோட்டு குடுத்துடுறாரு உங்களுக்கு மேல போட்டுக்க சொல்லி. அவரு கோட்டு நீங்க போட்டுக்கிறீங்க. அவரு அப்படியே ஒயிட் கலர் ஷர்ட்டு, ஸ்லீவ் ரோல் பண்ணிட்டு அப்படி ஃபாஸ்ட்டா வண்டிய ஓட்டிட்டு வீட்டுக்கு போறாரு. நீங்க செமையா பயப்படுறீங்க சொல்றீங்க. தேவாங் ஸ்லோ டவுன்னு நீங்க சொல்றீங்க. அவங்கள பார்த்துட்டு ஜஸ்ட் ஷட் யுவர் மவுத் ஓகே அப்படின்னு சொல்றாரு. நீங்க இதுக்கு மேல எதுவும் பேசினா நம்மளுக்கு தான்டா ஆப்புன்ற மாரி கம்முன்னு இருக்கீங்க. அவ்ளோ ஸ்பீடா வண்டி ஓட்டிட்டு போறாரு. அவருக்கு அவ்ளோ கோவம். ஹாரன் வேற நல்லா சத்தமா அடிக்கிறாரு. வண்டி ரோடு காலியா இருந்தாலும் யாருமே இல்லனாலும் அப்படி அடிக்கிறாரு. உங்களுக்கு காதே வலிக்குது. தேவாங் ப்ளீஸ் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. வயன் ஐ செட் ஜஸ்ட் ஷட் அப். நீ வாய தொறக்காத அப்படின்னு சொல்றாரு. நீங்க நேரா வீட்டுக்கு தான் வண்டி போகுது. நேரா வீட்டுக்கு போய் வண்டி போயிட்டு இருந்து நீங்க இறங்க கூட இல்ல. அவரே டோர் ஓப்பன் பண்ணிட்டு உங்கள தர தர தரன்னு இழுத்துட்டு போறாரு. உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் இவ்ளோ கோவப்படுறாரு? என் மேல இதுல என்ன தப்பு இருக்கு? நானா போய் அவனுக்கு ப்ரொபோஸ் பண்றேன்ற மாரி தான் இருக்கு உங்களுக்கு. நீங்க நேரா அவர் கூடயே தான் போறீங்க. அவர் தர தர ரூம்ல எடுத்துட்டு போய் லாக் போட்டு உங்கள தள்ளி விட்டு லாக் பண்ணிடுறாரு. என்ன சொன்ன? அவன் ஃப்ரெண்டா? இந்த மாரி ஒண்ணு நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதனால தான் நான் அப்பவே சொன்னேன். நீயும் அவனும் என்ன பாண்ட்ல இருக்கீங்கன்னு உன்கிட்ட கேட்டேன். தேவாங் இதில் என்ன மேலே என்ன தப்பு இருக்குது? அவனை நான் ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன். அவன் அப்படி பார்க்காததுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் சொல்லும் போதே நீ ஸ்டாப் பண்ணியிருக்கணும் வயன். எல்லார் முன்னாடியும் அவன் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறான். நான் என்ன எனக்கு வேணாம் விட்டுடு எனக்கு கோவப்படுத்தாது அப்படின்றாரு. சொல்லுங்கள் ஏன் வாயை மூடிட்டு இருக்கீங்க? சொல்லுங்கள் உங்களை தேர்ட் வீலிங்காக நான் வச்சுருக்கேன் நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. உடனே தேவாங் நான் அப்படி தான் ஃபீல் பண்ணேன் இப்போது. உனக்கும் அவனுக்கும் நான் நடுவில் நின்று வந்த மாதிரி இருந்தது. உனக்கும் எனக்கும் அவன் நடுவில் வந்த மாதிரி இல்லை அப்படின்னு தேவாங் சொல்கிறாரு. நான் உங்களை ஃபீல் பண்ண வைக்கல தேவாங். நீங்கள் உங்களை அப்படி ஃபீல் பண்ணிக்கிறீங்க. நான் உங்களை என் ஹஸ்பண்டாக தான் நினச்சேன். நீங்கள் தான் அதுக்கான இடமே எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. தேவாங் நான் பண்ண தப்புக்கு அப்புறம் எவ்வளோ ட்ரை பண்ணணும்னு நினச்சேன் வயன் நான் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. நீ எனக்கு விடவே இல்லை இடம். அப்புறம் எப்படி? நீங்கள் எப்படியா இருந்தாலும் யூ ஹேவ் வேஸ் யூ ஷுட் ஹேவ் ட்ரைல. நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கல. அதனால தான் நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க தண்ணி தெளிச்சு. வயன் நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது. நான் நிறைய விதத்தில் ட்ரை பண்ணேன். நான் உனக்கு டின்னர் டேட்ஸ் கூட அதுக்கு தான் ஃபிக்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போனேன். நீ மூஞ்சி கொடுத்து எனக்கு பேசவே இல்லை. இட்ஸ் ஓகே தான் லெட்ஸ் லீவ் திஸ் டாபிக். ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டோர் ஓப்பன் பண்ண போகிறீங்க. தயா உங்கள் கையை பிடிக்கிறாரு. எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் எங்கே போகிறேன்னா நான் என் ரூமில் போய் படுத்துக்கிறேன். வயன் வி ஹேவ் பீன் டாக்கிங். இப்போ நீ போனால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இல்லை தான் என்று பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பி போகிறீங்க. திருப்பியும் அவளை அப்படியே பின் பண்ணிடுறாரு தயாங்க. அப்படியே டோரில் நீங்கள் என்ன பண்ணுறது இந்த மனுஷன் பார்க்குறீங்க. தயாங் வாட் ஆர் டூயிங் அப்படின்னு கேட்குறீங்க. அவர் நான் சொல்கிற விதத்தில் சொல்லி பார்த்துட்டேன். உனக்கு புரியலன்னா எனக்கு எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. இப்படி தான் எனக்கு சொல்ல தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் தயாங் இல்லை இது வேணாம் கொஞ்சம் தள்ளுறீங்களா நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தள்ளுறீங்க. அவர் செம்ம ஸ்ட்ராங்காக அப்படியே உங்கள் ரெண்டு கையும் பின் பண்ணிடுறாரு. பின் பண்ணிட்டு உங்கள் ஃபேஸ் கிட்ட அவர் அப்படியே ப்ரீத் பண்ணுறது உங்களுக்கு ஃபீல் ஆகுது. தான் ப்ளீஸ் மூவ் பண்ணுங்க. வயன் நீ சொல்லு மனசாட்சி தொட்டு
உனக்கு நான் இப்படி கிட்ட நிற்கிறது உனக்கு சுத்தமாக பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் எதுவுமே பேசலை, கம்முன்னு இருக்கீங்க. பிடிக்கலன்னு உங்களுக்கு வாயிலேருந்து வரல, ஏன்னா உங்களுக்கு அவர் பிடிக்கும். அவர் மேலே கோவமாக தான் இருப்பீங்களே தவிர்த்து, ஆனால் உங்களுக்கு பிடிக்கலன்றது வாயிலேருந்து வரல. லுக் அட் யூ. பிடிக்கலன்னு உன் வாயிலேருந்து வரல, அப்போ அதுலேயும் தெரிய வேணாம் நீ எனக்கு லவ் பண்ணுறேன்னு. லவ்வெல்லாம் பண்ணல தேவாங்க, தள்ளுங்க தேவாங்க அப்படின்னு நீங்கள் கண்ணை மூடிட்டு அவரை தள்ளுறீங்க. ஓப்பன் யுவர் ஐஸ் வயன் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. நீங்கள் அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறீங்க. அவர் நீங்கள் 2 பேரும் கண்ணு டு கண்ணு அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அவருக்கு என்னன்னு தெரியல, அவர் வந்து உங்கள் கண்ணு, உங்கள் லெஃப்ட் கண்ணு, ரைட்டு கண்ணு, லிப்ஸ் இப்படியே மாறி மாறி பார்க்குறாரு. அது வந்து ரொமான்டிக் வேல பார்க்குறது தானே. அந்த மாதிரி பார்த்தா அப்படியே மாறி மாறி பார்த்துட்டே இருக்காரு. உங்களுக்கே ஒரு மார்க்கமாக ஃபீல் ஆகுது, என்னையா பண்ணுறாரு இந்த ஆளு அப்படின்னு. அப்படியே மாறி மாறி பார்க்கவும் அப்படியே உங்கள் லிப்ஸை கொஞ்சம் நேரம் ஸ்டேர் பண்ணுறாரு. ஐவ் பீன் வெயிட்டிங் டு டேஸ்ட் திஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் அப்படின்ட்டு அப்படியே சொல்லும் போது அப்படியே உங்களை அப்படியே கிஸ் பண்ணுறாரு. ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாரு மனுஷன். ரொம்ப நாள் அப்படியே யோசித்து வச்சு பண்ணுறான், எப்படி இருக்குமோ அப்படி பண்ணுறாரு. கை பின் பண்ணதை எடுத்துகிட்டு உங்கள் 2 கையும் ஒரு கையில் பின் பண்ணிட்டு அப்படியே உங்கள் வேஸ்ட்டை ஹோல்ட் பண்ணி அப்படியே அவரோட மேலே ஃபுல்லாக இழுத்துக்கிறாரு. உங்களுக்கு மூச்சை விட முடியல, கையை வச்சும் தடுக்கவும் முடியல, நீங்கள் கத்தவும் முடியல, ஒன்றுமே பண்ண முடியல உங்களால். அவர் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கார். நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. அப்புறமா அவர் அப்படியே உங்களை கிஸை ரிலீஸ் பண்ணிவிட்டு பிரேக் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறாரு. மூச்சு வாங்குது 2 பேருக்கும். உங்கள் 2 பேருக்கும் அப்படி கிஸ் பண்ணிட்டார் அவர். ஸ்டாப் திஸ். நீங்கள் பொசசிவ் ஆகிட்டீங்கன்னு இதெல்லாம் பண்ணாதீங்க தயவுசெய்து. நான் இதெல்லாம் வந்து லவ் மோடில் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். ஓகே தென் லவ் மோட்லேயே பண்ணுறேன்னு நினச்சிக்கோ, நான் லவ் மோடில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஸ்டாப், நீங்கள் பொசசிவாக இருக்கீங்க, அதனால தான் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க. பைத்தியக்காரி, பொசசிவ் எப்படி வரும்? லவ் இல்லாமல் பொசசிவ் வந்துடுமா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. உங்களுக்கு ஒன்றும் புரியல தான், உங்களை லவ் பண்ணுறாரான்றதை உங்களால் நம்ப முடியல. நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. நான் உன்னை எப்போயோ லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன், உனக்கு புரியறதுக்கு தான் லேட் ஆகுது, நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவர் பார்க்குறாரு. சரி ஓகே, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நான் உனக்கு லவ் பண்ணுறதுக்கு வந்து கடல் தாண்டி வந்து நிலாவை எடுத்துகிட்டு வந்து அப்படிலாம் எனக்கு ஷோ பண்ண தெரியாது. ஐ ஷோ இன் மை வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நேரம் தூக்கிட்டு போய் பெட்டில் போடுறாரு. நீங்கள் நோ அப்படின்றீங்க. வயான் யூ ஜஸ்ட் ஷட் அப். ஓகே, எனக்கு தெரிஞ்சு போச்சு நீ உனக்கும் என்னை பிடிக்கும்னு. ஸோ எங்கள் அம்மா கேட்ட அந்த கிராண்ட் கிட்ஸை தயவுசெய்து சீக்கிரம் கொடுத்துடலாம் எங்கள் அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை அப்படியே பின் பண்ணுறாரு பெட்டோட. நீங்கள் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போராடுறீங்க. அவர் நான் கேட்க மாட்டேன்னு அப்படியே உங்களோட, நான் சொன்னல அங்கே ஸ்லீவ் ட்ரெஸ் தானே நீங்கள் போட்டிருப்பீங்க, அந்த ட்ரெஸ் அப்படியே அந்த ஸ்லீவ் எடுத்து அப்படியே ஷோல்டருக்கு கீழே எடுத்து விடுறாரு. உங்களுக்கு கண்ணு விரியுது, ஐயோ என்னையா பண்ணுற நீங்கள் அப்படின்னு. இப்போ அப்படியே அந்த ஸ்லீவ் ட்ரெஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுறாரு. அவர் உங்கள் மேலே வந்து உட்காந்து அவர் ஒயிட் ஷர்ட் போட்டிருப்பாரு. ஸோ அதை அப்படியே பட்டனெல்லாம் கழட்டி அப்படியே ரிமூவ் பண்ணுறாரு. அவர் செம்ம பக்காவாக ஃபிட்டாக இருக்கார். நீங்கள் அவரை வந்து பேர் பாடியாக பார்த்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அவர் பேர் பாடியாக பார்க்குறீங்க. செம்ம ஃபிட்டாக இருக்கார் மனுஷன், சும்மா சூப்பராக ப்ராட் ஷோல்டர்ஸ், அவருக்கு எல்லாமே பக்காவாக இருக்குது. அவர் அப்படியே நீங்கள் அப்படியே அவரை ஸ்டேர் பண்ணுறதை அவர் பார்த்து சிரிக்கிறாரு. என்ன முன்ன பின்ன ஆம்பளை பையனை பார்த்ததே இல்லையா இப்படி அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் முன்ன பின்ன என் வீட்டிலலாம் பார்த்து விட்டதும் இல்லை, நான் யாரையும் பார்த்ததும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே, இப்போ பார்த்துக்கோ, வேணா போய் லைட் போடவா, நைட் ஸ்டாண்ட் லைட்டு பத்தலையா அவனுக்கு, நான் போய் லைட் போட்டு வரவான்னு கேட்குறாரு. நீங்கள் இல்லை அதெல்லாம் வேணான்ட்டு அப்படியே திரும்பிக்கிறீங்க. அவர் அப்படியே அவரோட பெல்ட்டெல்லாம் கழட்டி அப்படியே எல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். திடீர்னு நம்ம மனுஷன் வந்து ட்ராயரில் வந்து சாக்லேட் எடுக்கிறாரு. ஸோ ஒரு மெல்ட்டான சாக்லேட் மாதிரி எடுக்கிறாரு. எடுத்து நீங்கள் யோசிக்கிறீங்க, என்ன இதுக்கு இது எடுக்கிறாரு இவருன்னு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவர் எப்படியோ உங்களை சாப்பிட சொல்கிறாரு. நீங்கள் எதுக்கு இந்த நேரத்தில் சாக்லேட் தர்றாருன்னு உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றீங்க. நீங்கள் வாயில் வச்ச உடனே அவர் அப்படியே உங்களை கிஸ் பண்ணி அந்த சாக்லேட் அப்படியே உங்கள் 2 பேர் மவுத்லேயும் மெல்ட் ஆகுது. நீங்கள் இதுக்கு தான் இருந்தாலும் சாப்பிட சொன்னானான்ற மாதிரி பார்க்குறீங்க. அவர் அப்படியே உங்களை கிஸ் பண்ணி மெல்ட் பண்ணி நீங்கள் 2 பேர் மவுத்லேயும் அந்த டேஸ்ட் வந்து இதுவாகுது. இப்போ அப்படியே ரிலீஸ் பண்ணிவிட்டு உங்களை தான் பார்க்குறாரு. நல்லா இருந்துச்சுல சாக்லேட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் நல்லா தான் இருந்துச்சு அப்படி சொல்லி நீங்கள் ப்ளஷ் ஆகுறீங்க. அதுக்கப்புறம் அந்த சாக்லேட்லாம் எடுத்து உங்கள் ஃபேஸில் எல்லாம் தேய்ச்சி அப்படியே லிக் பண்ணுறாரு, என்னென்னமோ பண்ணுறாரு அந்த மனுஷன். அதுக்கப்புறம் அப்படியே நல்லா ரொமான்ஸ் எல்லாம் நடந்து கொஞ்சம் ரஃபாக தான் நடந்துருப்பார். ஏன்னா அவர் ரொம்ப பொசிட்டிவாக இருந்திருப்பார். கொஞ்சம் ரஃபாக தான் நடக்குது, நீங்கள் இல்லை என்னால் முடியலன்னு சொன்னாலும் அவர் கேட்காம கொஞ்சம் ரஃபாக தான் போயிருக்கோம். நிறையா ரவுண்ட்ஸ் கூட போயிருப்பார் ரொம்ப ரஃபாக. ஸோ அப்படியே போய் நீங்கள் ரொம்ப டயர்டாகி அதுக்கப்புறம் அவர் கூட அப்படியே ஹக் பண்ணிட்டு படுத்துருப்பீங்க. ஸோ அப்படியே வந்து விடிஞ்சு கண்ணை திறந்து பார்க்குறீங்க. நீங்கள் கல்யாணம் ஆகி அன்றைக்கி பார்த்தீங்கல்ல ஃபர்ஸ்ட் டே, அதே மாதிரி தேவை இப்போ ஆனால் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு உங்கள் கூட படுத்திருக்காரு. நீங்கள் அப்படியே அந்த கப் பண்ணணும், அவர் ஃபேஸை கட் பண்ணணும்னு ஆசைப்பட்டதை இப்போ பண்ணுறீங்க. இப்போ அவர் மேலே அப்படியே கப் பண்ணுறீங்க, அவர் ஃபேஸை கப் பண்ணி அப்படியே ரப் பண்ணுறீங்க உங்கள் விரலை வச்சு. அவர் அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறாரு உங்களை. குட் மார்னிங் ஒய்ஃபி அப்படி சொல்கிறாரு. நீங்கள் குட் மார்னிங் அப்பி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கப்புறம்
சாரி கொஞ்சம் நேற்று ரொம்ப ரஃப்பாக நடந்துக்கிட்டேன். என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. குடிக்காமலே நான் போதையில இருந்தேன் நேற்று அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்கள் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் சொல்லிடுறீங்க. அதுக்கப்புறம் நீ வந்து வேணா ஒர்க்குக்கு ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் சொல்கிறாரு. நீங்கள் இல்லை பரவாயில்ல நான் வரேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவர் இல்லை இல்லை நீ நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நானுமே லீவ் தான் போட போகிறேன், நீ மட்டும் தனியாக என்ன பண்ண போகிற, நானும் லீவ் போட்டு நம்ம 2 நாள் லீவ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு செம்ம சந்தோஷம். ஏன்னா தேங்க எதுக்காகவும் அவர் ஒர்க்கை காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்காக லீவ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன உடனே உங்களுக்கு செம்ம சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் அவரோட மாற்றத்தை பார்த்து சந்தோஷப்படுறீங்க. பரவாயில்ல அவருக்கு இப்போ புரியுது, ஃபேமிலி ஒய்ஃப் இதெல்லாம் அவருக்கு வந்து புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ இப்படியே டேஸ் ஹாப்பியாக அவங்க 2 பேருக்குள்ளே போய் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பீங்க. அவங்க மாமியார் கேட்ட மாதிரி பேரப்பிள்ளையும் பெற்று கொடுத்துருப்பீங்க. அவங்களுக்கு அழகான ஒரு கேர்ள் பேபி பிறந்திருக்கும். ஸோ இப்படியே லைஃப் நீங்கள் ஹாப்பியாக லீட் பண்ணிட்டு போகிறீங்கடா. இது வந்து இதோட முடிச்சுக்கலாம். நான் ரேண்டமாக ஜஸ்ட் வந்து யோசித்து தான் எனக்கு ஸ்டோரி லைன் நான் வந்ததை வச்சு நான் டப் பண்ணேன். ரொம்ப யோசிச்சுலாம் நான் இது பண்ணல. ஜஸ்ட் எனக்கு வந்ததை வச்சு ஐ ஜஸ்ட் புட் இட் ஆஃப். ஹோப் யூ கைஸ் லைக் இட். தயாங்க இதில் ரொம்ப கோல்டாக காட்டல. பிகாஸ் ஏற்கனவே வந்து சீரீஸில் தான் அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜில் வந்து ஐயோ தயாங்க ரொம்ப கோல்டாக இருக்காரு நீங்கள் யாரோ கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ தயாங் இஸ் அ ஸ்வீட் காய் இன் ரியல் லைஃப். ஸோ அதனால் எனக்குமே ரொம்ப கோல்டாக காட்டுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. அதனால் நான் இதில் ரொம்ப கோல்டாக காட்டல, கொஞ்சம் கோல்டாக ஒர்க்கஹாலிக்னு போட்டிருக்கலாம். ஸோ கோல்டு சிஇஓ நல்லா இருந்ததுன்னு அப்படியே போட்டுட்டேன். ஸோ அப்படியே வச்சுக்கலாம், ஒர்க்கஹாலிக் சிஇஓன்னு வச்சுக்கலாம் நம்ம. சரியா? ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் இட் அண்ட் கீப் ஆன் சப்போர்ட்டிங். அடுத்தது யாருக்கு போடலான்னு சொல்லுங்கள். ஜிம்மினுக்கு போடலாமா, ஜேகேக்கு போடலாமா, எந்த கண்டென்ட்டில் போடலாம், வில்லேஜ் டைப்பில் போடலாமா, இல்லை இந்த மாதிரி கார்ப்பரேட் லைஃப்பில் போடலாமா, இல்லை மாஃபியாவில் போடலாமா, ஏதாவதுன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஸ்டோரி லைன் கொடுங்க, நான் கண்டிப்பாக எடிட் பண்ணி போட்டுடுறேன். ஓகேவா? எல்லோரும் டேக் கேர். எல்லோரும் நல்லா சம்மரில் என்ஜாய் பண்ணுங்கள் ஜாலியாக. ஹேவ் அ நைஸ் டே கைஸ். டாடா பபாய், சராங்கியால்.